ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் நல்லாவே தூங்கிட்டு இருப்பாளா, அப்போ ஏதோ சத்தம் கேட்கும். எரிச்சலாகி பாத்ரூம்குள்ளே போய் பார்ப்பா. பாத்ரூம்குள்ளே வந்து ஷவர் எல்லாமே ஒர்க் ஆகிட்டு இருக்குமா, இதை பார்த்தோன்னே பைப் எல்லாத்தையுமே பூட்டுவா. ஆனால் மறுபடியும் மறுபடியும் யாரோ திறக்கிறாங்க. இவ கடுப்பாகி அந்த பைப்பை யாரோ திறக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த கையை பிடிச்சிட்டா. அப்போதாங்க யார் தெரியுறாங்கன்னா நம்ம ஹீரோ. ஹீரோ வந்து ஒரு பேயா இருப்பான் போல இருக்கு. இத பார்த்துட்டு ஹீரோயின், நானும் டெய்லி வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். டெய்லி நீ இதே மாரியே குளிச்சுட்டே இருக்க. நைட்டு 1 மணிக்கு எவனாட்டு குளிப்பானாடா? நானே நைட்டு முழுக்க வேலை பார்த்துட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தா, உன் பாட்டுக்கு பைப்பை திறந்து குளிக்க போற. இங்க பாரு, நான் தான் இந்த வீட்டு வாடகை கொடுக்குறேன். கரண்ட் பில்லு எல்லாமே நான் தான்டா கொடுக்குறேன். நான் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்க, உன் பாட்டுக்கு பைப்பை திறக்கிற குளிக்கிற. இங்கேருந்து வெளியே போன்னு சொல்ல ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு. என்னடா, நான் உன் கண்ணுக்கு தெரியறேனான்னு கேட்க, ஆமா ஆமா, நான் வந்ததுலேருந்து உன்னை பார்த்துட்டு தான் இருந்தேன். பார்த்தும் பார்க்காத மாதிரி நடிச்சேன். நீ பேய் தானே? சரி, ஓகே, பரவாயில்ல. நீ ஒழுங்கு மரியாதையா நைட்டு மட்டும் குளிக்காம இரு. அடக்கம் ஒடுக்கமா இல்ல, அவ்வளோதான்னு சொல்ல, நம்ம ஹீரோ வேற ரொம்ப ஹேண்ட்ஸமா குளிச்சிட்டு இருந்தானா, ஹீரோயின் அத பார்த்துட்டு, ஐய்யய்யோ! என்ன அழகா உடம்பு வச்சிருக்கா! ரொம்ப ஹேண்ட்ஸமா வேற இருக்கா. கொஞ்ச நேரம் பார்த்துக்கலாம். நான் இவனுக்காக வீட்டு வாடகை எல்லாமே குடுத்துட்டு இருக்கேன். சும்மா தண்டத்துக்கு தானே வீட்ல இருக்கான். இத பார்த்தா ஒண்ணுமே தப்பு இல்லன்னு சொல்லிட்டு, அப்படியே ரசிச்சு பார்த்துட்டே கீழ அப்படியே கண்ண இறக்குறா. இத பார்த்துட்ட ஹீரோ, "இங்க பாரு, இதெல்லாம் பார்க்கக்கூடாது. வெளிய போன்னு" சொல்ல, "டேய், ஓசில தானே பார்க்குறேன். கொஞ்ச நேரம் பார்க்குறேன்னு" சொல்லிட்டு அப்படியே பாப்பாளா, இத பார்த்த ஹீரோ புடிச்சு தள்ளி விட்டுட்டு, "இப்ப வெளிய போறியா இல்லையான்னு" அனுப்பி வச்சுருவான். காலையில ஹீரோயின் முழிச்சு வெளிய வருவா. திடீர்னு ஹீரோ மேல மோதிருவாளா. மோதுனோனே, ஐயோ! இவனோட பாடி ரொம்ப சாஃப்ட்டா இருக்கே! பரவால்ல, நம்ம கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சுட்டே இருப்பா. ஹீரோ புடிச்சு தள்ளி விட்டுட்டு, "என்ன பண்ணிட்டு இருக்க? காலையிலயே இந்த மாரி பண்றியே! உனக்கெல்லாம் வெட்கமாவே இல்லையான்னு?" கேட்க, "வெட்கமாவே இல்ல. இங்க பாரு, நீ என்ன மயக்கணும்னு தானே காலையில என் முன்னாடி வந்து நின்ன. அது மட்டும் இல்லாம நீயே ஒரு பேயி. பேய தொட்டா ஒரே சில்லுன்னு இருக்கு. இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் உன்ன தொடுறேன். கொஞ்ச நேரம் வா, நம்ம 2 பேருமே கட்டி பிடிக்கலான்னு" மறுபடியும் பக்கத்துல போறா. இவன் கண்டுக்கிடாம போய் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்தாச்சு. அங்க ஹீரோ டைனிங் டேபிள்ல நெறைய சூப்பர் சூப்பர் சாப்பாடு எல்லாமே செஞ்சு வச்சிருக்காங்க. ஹீரோயின் இத பார்த்துட்டு, "ஏய் பேய்! நீயா இந்த சாப்பாடு எல்லாம் செஞ்ச? பரவாயில்லையே! இது முதலே தெரிஞ்சிருந்தா நான் இந்த வீட்டுக்கு வந்து 1 மாசம் ஆச்சு. உன்னை பார்த்தும் பார்க்காத மாரி நடிச்சிருக்க மாட்டேன். சரி, பரவால்ல. இது எல்லாமே நம்மளுக்கு தான் சாப்பிடுவோம்ன்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட போறாளா? ஆனா நம்ம ஹீரோ தான் பேயாச்சே! அந்த சாப்பாடு எல்லாமே மேஜிக்கால தள்ளி வைக்கிறான். இத பார்த்துட்டு, "டேய், சாப்பாடு குடுத்துட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றியே! நீலாம் மனசாட்சியே இல்லாதவன்டான்னு" சொல்ல, அப்பதான் ஹீரோ ஒரு அக்ரீமெண்ட் போடுறான். "இங்க பாரு, இந்த சாப்பாடு எல்லாமே சாப்பிடலாம். இந்த வீட்டுக்கு தேவையான கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு எல்லாமே தனித்தனியா பிரிச்சுக்கணும். அதே மாரி இந்த வீட்ட கிளீனா வச்சுக்கணும். அதுதான் உன்னோட வேலைன்னு" சொல்ல, ஹீரோயின் அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுப்பா. "நீ ஒரு பேயி, என்னை ஏமாத்தலாம்னு நெனைக்கிறியா? நீ எப்படி இந்த பில்லெல்லாம் தருவ? பொய் சொல்லாதன்னு" சொல்ல, உடனே ஹீரோ ஒரு பெட்டிய தூக்கி வைக்கிறான். "இங்க பாத்தியா, என்னோட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாமே இதுல தான் இருக்கு. நான் கண்டிப்பா பில் பே பண்ணுவேன்னு" சொல்ல, ஹீரோயினால நம்ப முடியல. "நின்னு நின்னு, நான் எதுக்கும் டச் பண்ணி பார்க்குறேன்." டச் பண்ணி பார்த்துட்டு, ஐயோ! சூப்பர், சூப்பர். ஓகே, ஓகே. நம்ம 2 பேருமே பிரிச்சுக்கலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. சாப்பிடும்போது, "இந்த சாப்பாடு எல்லாமே சூப்பரா இருக்கு தெரியுமா? ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ட மாரி இருக்குன்னு" சொல்லிருவாளா. இத கேட்ட ஹீரோ, "அப்படியா? சாப்பாடு நல்லா இருக்கா? அப்ப எக்ஸ்ட்ராவா எனக்கு காசு தந்துருன்னு" சொல்ல, இத கேட்ட ஹீரோயினுக்கு கடுப்பாயிடுது. இது என்னடா பகல் கொள்ளையா இருக்கு? சரி, சரி, தந்து தொலைக்கிறேன்னு சொல்லிட்டு சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டுர்றா. அப்பதான் ஹீரோ சொல்றான், சரி, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த பாத்திரம் எல்லாமே நீ தான் கழுவணும்னு சொல்ல, ஹீரோயின் வந்து, "அதெல்லாம் முடியாது. நான் தான் நெறைய காசு தரேன்ல, போடான்னு" சொல்லிட்டு கிளம்பிருவா. அப்பதான் ஃப்ரெண்டு வரா. ஃப்ரெண்டு வந்து, "என்னடி, நீ புது வீட்டுக்கு வந்திருக்க. உன்னோட ஃப்ரெண்ட கூப்பிடவே இல்ல பாத்தியா? பரவால்ல, நான் கிஃப்ட் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். பீர் எல்லாமே சேர்ந்து குடிப்போம். வா வா, உள்ளக போலான்னு" சொல்லிட்டு போறாங்களா. அந்த வீடு ரொம்ப பெருசா இருக்குல்ல. இத பார்த்துட்டு, "அம்மாடியோ! இவ்ளோ பெரிய வீடா? இவ்ளோ பெரிய வீட்டுக்கு வாடகை அதிகமா இருக்குமேன்னு" கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் மேனேஜர் கிட்ட கெஞ்சி கம்மி பண்ணுங்கன்னு சொன்னேனா, அவரும் கம்மி பண்ணிட்டாங்கன்னு" சொல்லிட்டு வீடு எல்லாத்தையுமே சுத்தி காமிக்கிறா. அப்போ அங்க ஒரு லெட்டர் மாரி இருக்கு. அதாவது சின்ன தாள்ல ஏதோ எழுதி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ தான் எழுதி வச்சிருப்பான். "இங்க பாரு, நான் இந்த பாத்திரம் எல்லாமே கழுவிட்டேன். நைட்டு நீ தான் கழுவணும்னு எழுதியிருக்க." இதெல்லாம் பார்த்த ஃப்ரெண்டு, "என்னடி, இங்க யாராட்டும் பாய் ஃப்ரெண்ட வச்சிருக்கியா? இதெல்லாம் யார் பண்ணாங்க? சொல்லு சொல்லுன்னு" கேட்க, ஹீரோயின் மனசுக்குள்ள, இங்க பேய் இருக்குன்னு சொன்னா பயந்து போயிருவாளே! சரி, ஏதாட்டும் சொல்லி சமாளிப்போம். அது ஒண்ணும் இல்ல. கீழ ஒரு குட்டி பையன் இருக்கான். அவனுக்கு காதும் கேட்காது, வாயும் பேச முடியாதா? அந்த பையன பார்த்தா பாவமா இருந்துச்சு. காசு குடுத்தேனா, அதான்.
வீட்டுக்கு வந்து நெறைய வேலைலாம் செஞ்சு வைப்பான்டி. வேற ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்ல, அப்பதான் திடீர்னு டிவி எல்லாமே ஆன் ஆகுது. டிவில வந்து பொய் புழுவுனி முட்டை. அது எப்படி காது கேட்காதவனுக்கு நீ சொல்றது எல்லாமே புரியும். பொய் பொய்ன்னு சொல்லிட்டே இருக்க. இதெல்லாம் பார்த்தா ஃப்ரெண்டுக்கே பயமா இருக்கு. ஏய் எப்படிடி அந்த டிவி ஆன் ஆச்சுன்னு கேட்க, அது ஒண்ணும் இல்ல லூஸ் கனெக்ஷன் நீ பயப்படாதன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஃப்ரெண்டு பீர் எல்லாமே ஊத்தி குடுக்குறா. அந்த பீர குடிக்கலான்னு போகும்போது அந்த கிளாஸ் தானாவே மூவ் ஆகுது. இத பார்த்த ஃப்ரெண்டு பயந்து போய், "ஏய் இங்க என்னடி நடக்குதுன்னு?" கேட்க, ஹீரோயினும் வேற வழி இல்லாம சொல்ல ஆரம்பிக்கிறா. "இங்க பாரு, நம்ம 2 பேர தவிர இந்த வீட்ல இன்னொரு ஆளும் இருக்காங்கன்னு" சொல்ல, ஃப்ரெண்டு ஓடி போய் ஹீரோயின கட்டி புடிச்சுட்டு, "என்னடி சொல்ற? யார் இருக்காங்கன்னு?" கேட்க, "அதுவா ஒரு பேய் ஃப்ரெண்டு தான். அவன் நல்ல பையன் தான். நீ தப்பா நெனச்சுக்காதன்னு" சொல்ல, ஃப்ரெண்டுக்கு பயம் அவ்வளோதான் தாங்கவே முடியல. பார்த்தா நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருப்பான் தெரியுமா? தலைகீழா தொங்கிட்டு ஃப்ரெண்ட அப்படியே பார்த்துட்டே இருப்பான். இப்ப ஃப்ரெண்டு வந்து கேட்பா, "ஆமா அந்த பேய் எங்க இருக்குன்னு?" "அதுவா நம்ம பக்கத்துல தான் இருக்குன்னு" சொல்ல, மறுபடியும் ஃப்ரெண்டு, "வா வா ஓடி போயிரலான்னு" கேட்க, ஹீரோயின் வந்து, "வேண்டாண்டி நான் இங்கேயே இருக்கேன். வேற எந்த வீடு இதே மாரி பெரிய வீடுலாம் கிடைக்கும். நானே பார்த்துக்கிறேன்னு" சொல்ல, அப்ப ஃப்ரெண்டு கேட்பா, "அப்படி என்னடி இந்த வீட்ல இருக்குன்னு?" கேட்க, ஹீரோயின் வந்து ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பார்ப்பா. ஏற்கனவே நம்ம ஹீரோவோட உடம்பு ரொம்ப பிடிக்கும்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு வெட்கப்பட்டுட்டு, "உனக்கு சொன்னா புரியாதுடி. இங்க ஹேண்ட்ஸமான ஒரு பொருள் இருக்கு. அதனால தான் இங்க இருக்கேன்னு" சொல்ல, இத கேட்ட ஃப்ரெண்டு ஷாக் ஆகி, "சரிம்மா நான் கிளம்புறேன்னு" சொல்லும்போது தான் ஹீரோயின் வந்து, "எங்க போற? நம்ம பேசாம இங்கேயே இருந்துடலாம். 3 பேருமே சேர்ந்து இருக்கலாம்ன்னு" சொல்ல, ஃப்ரெண்டு வந்து, "என்னது? பேய் கூட என்ன இருக்க சொல்றியா? அடி போடி பைத்தியக்காரின்னு" வெளிய ஓடி போயிட்டா. அப்பதான் ஃப்ரெண்டு நெனைக்கிறா, இவ தனியா இருக்க போய் தான் இந்த மாரிலாம் யோசிக்கிறான்னு நெனைக்கிறேன். பேசாம இவளுக்கு ஒரு ஆள செட் பண்ணி விட்டுட்டு இந்த வீட்ட விட்டு கிளம்ப வைக்கணும்னு ஃப்ரெண்டு ஒரு பிளான் போட்டுட்டு போறா. அடுத்த நாள் ஹீரோயின் அழகா கிளம்பி வெளிய போறா. ஹீரோ பக்கத்துல போய் எங்க போறேன்னு கேட்க, "அதுவா என்னோட ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டு விட்டா. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நைட்டு என்னோட மேனேஜரும் கூப்பிட்டாங்க. என்னோட ஆஃபீஸ்ல எனக்கு ப்ரமோஷன் குடுக்க போறாங்க. ஜாலி ஜாலின்னு" சொல்லிட்டு வெளிய கிளம்புவாளா. ஹீரோ பக்கத்துல போய் மேலயும் கீழயும் பார்த்துட்டு, "ஓ! அவ்ளோ பெரிய ஃபங்ஷனுக்கு இந்த மாரி ட்ரெஸ்ஸா போட்டு போவாங்க. கொஞ்சம் ஸ்டைலா போமான்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு கோவம் வந்துரும். "என்னது நான் ஸ்டைலா தானே இருக்கேன். இதுக்கு மேல யாராச்சும் ஸ்டைலா போவாங்களான்னு" சொல்லிட்டு கிளம்ப போறா. மறுபடியும் ஹீரோ, "நல்லா கேட்டுக்கோ. நான் உனக்கு ஒரு ஆப்ஷன் தரேன். நான் வந்து உன்ன ஸ்டைலா மாத்துறேன். அதுக்கு நீ ஒரு ரூ. 50,000 தந்தா போதும்ன்னு" சொல்ல, ஹீரோயின் வந்து, "டேய் அவ்வளோதான்டா. நீ பேய். உன்ன வீட்ல வச்சிருக்கதே ரொம்ப தப்புன்னு" சொல்லிட்டு அவளோட பையில இருந்து இந்த பேயெல்லாம் ஓட்டுறதுக்காக கடவுளெல்லாம் காமிப்பாங்கல்ல, அதே மாரி காமிச்சிட்டு இருக்கா. ஹீரோக்கு சிரிப்பு தான் வருது. "நான் சொன்ன மாரி நீ இன்னுமே அந்த காலத்துல இருக்க. நான்லாம் இப்போ உள்ள பேயி. இப்போ உள்ள பேயெல்லாம் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் சரியா? போ போன்னு" சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. "நான் வந்து வச்சுக்கிறேன்னு" சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்ட பாக்க போறா. அப்போ ஃப்ரெண்டு வந்து ஹீரோயின் கிட்ட, "ஏய் உனக்காக ஒரு பையன பார்த்து வச்சிருக்கேன். புடிச்சிருந்தா லவ் பண்ணுடின்னு" சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறா. ஹீரோயினுக்கு இதெல்லாம் புடிக்கல. இருந்தாலும் ஃப்ரெண்டு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு, "ஆமா நீங்க எந்த ஊரு?" எல்லாமே கேட்குறா. அந்த பையனும், "உங்க ட்ரெஸ்லாம் நல்லா இருக்குது. இதுதான் உங்கட்ட இருக்க மாடர்ன் ட்ரெஸ்ஸான்னு?" கேட்க, "ஆமா இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல்? என்கிட்ட இருக்குறதுலே இதான் ரொம்ப மாடர்ன் ட்ரெஸ்ஸு. நான்லாம் ரொம்ப மாடர்னான பொண்ணு தெரியுமான்னு?" கேட்க, இந்த பையனும், "ஓ! அப்படியா? உங்களுக்கு வெளியலாம் சுத்தி பார்க்க புடிக்குமான்னு?" கேட்க, ஹீரோயினுக்கு அது புடிக்காது போல இருக்கு. "இல்ல, இல்ல எனக்கு அதெல்லாம் புடிக்காது. வீட்டுக்குள்ள இருந்து ஜாலியா இருக்கணும்னு" சொல்ல, இந்த பையனும், "ஓ! இருந்தாலும் ஒரு பொண்ணா இருந்துட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது. வெளியலாம் போணும்னு" சொல்லிட்டு அட்வைஸ் பண்றானா. அப்பதான் ஹீரோயினுக்கு ஆஃபீஸ்ல இருந்து கால் வரும். தனியா போய் பேசுவா. "என்ன மேனேஜர் சொல்லுங்கன்னு" சொல்ல, "நீ இப்பவுமே ஆஃபீஸ்க்கு வரணும். சீக்கிரம் வான்னு" சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிடுறா. அப்பதான் ஃப்ரெண்டு கிட்ட அந்த பையன் வந்து பேசுறான். "எதுக்கு இந்த பொண்ணெல்லாம் பார்க்க சொன்ன? இவலாம் ஃபேஷனாவா இருக்கா? மாடர்ன் ட்ரெஸ்ஸா? அதெல்லாம் மாடர்ன் ட்ரெஸ்ஸா? பழைய காலத்து ஆன்டி மாரி இருக்கா? என்னோட பாட்டி கூட நல்ல சூப்பரான ட்ரெஸ் போடுவாங்க தெரியுமா? இவளுக்கு ஒண்ணுமே தெரியல. வெளியவும் போக மாட்டாளாமே. எனக்கு இவள பார்த்தாலே புடிக்கலன்னு" சொல்ல, இது எல்லாத்தையுமே ஹீரோயின் கேட்டுறா. இருந்தாலும் பரவால்ல. நம்ம ஃப்ரெண்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு ஃப்ரெண்டு கிட்ட, "சரி நான் போயிட்டு வரேன்னு" சொல்லிட்டு கிளம்பிர்றா. ஆனா ஃப்ரெண்டுக்கு இந்த பையன புடிக்கவே இல்ல. "என்னோட ஃப்ரெண்ட பாத்தா சொன்னேன். இனிமே உன்கிட்ட பேச மாட்டேன்னு" சொல்லிட்டு கிளம்பிர்றா. இப்ப ஹீரோயின் தன்னோட மேனேஜர் கிட்ட, "ஐ ஜாலி ஜாலி. இன்னைக்கு கண்டிப்பா நம்மளுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போதுன்னு" உட்காரும்போது தான் மேனேஜர் சொல்றான், "இங்க பாரு. நீ இனிமே ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ண வேண்டாம். வெளிய போன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. "நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் எதுக்கு வெளிய போணும்னு" சொல்ல, "அதுவா உன்னோட ட்ரெஸ்ஸ பார்த்தாலே தெரியும். நான் ஒரு புதுசா ஒரு பொண்ண அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன்னு" அந்த பொண்ண வர சொல்றான். அந்த பொண்ணு அரையும் குறையுமா ட்ரெஸ்ஸ போட்டு வந்து நிக்கிதா. இப்ப மேனேஜர் ஹீரோயின் கிட்ட, "இப்ப புரியுதா நான் எதுக்காக உன்ன வேலைய விட்டு தூக்குனேன்னு? உன்னையும் பாரு, அந்த பொண்ணையும் பாருன்னு" சொல்ல, ஹீரோயின் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி வீட்டுக்கு போவாளா.
ரொம்ப குடிக்க வேற செஞ்சிருப்பா. போதையிலேயே போவா. ஹீரோ பக்கத்துல போய், "என்ன உன் மேல ரொம்ப ஸ்மெல் வருது. குடிச்சிருக்கியான்னு?" கேட்கா. "ஆமா, லைட்டா குடிச்சிருக்கேன்." "சரி, நான் ரொம்ப ஃபீலிங்கா இருக்கேன். நீ என்ன கட்டி பிடிச்சுக்கிறியான்னு?" சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிக்க போவாளா, ஹீரோ தள்ளி போயிருவான். இத பார்த்த ஹீரோயினுக்கு அழுகையா வந்துரும். ச்சே! என்னை யாருக்குமே பிடிக்கலன்னு ரூம்குள்ள போயிருவா. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் ரொம்பவே சோகமா சாப்பிட போவா. ஹீரோ நெறையவே டிஷ் செஞ்சு வச்சிருப்பான். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு பக்கத்துல ஒரு பேப்பர் வேற இருக்கும். அதுல ஹீரோ என்ன எழுதி வச்சிருப்பான்னா, "கொஞ்சம் அழாம சாப்பிடுங்க மேடம்" சொல்ல இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்பதான் நம்ம ஹீரோ வருவான். ஹீரோயின் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிப்பா. "நான் என்ன ரொம்ப அசிங்கமாவா இருக்கேன்? ரொம்ப கேவலமாவா இருக்கேன்னு?" சொல்ல, ஹீரோவும் "அப்படிலாம் இல்ல. கொஞ்சம் மாத்துனா நீ ரொம்பவே அழகா இருப்பேன்னு" சொல்ல, "ஏய் பொய் சொல்லாத. நீ வந்து எனக்காக தானே பொய் சொல்றேன்னு" சொல்ல, "ச்சே ச்சே அப்படிலாம் கிடையாது. உண்மையாவே இங்க பாத்தியா? நான் ரொம்ப ஹேண்ட்ஸமான பையன். ஆனா எனக்கே உன்ன பார்த்தா பொறாமையா இருக்கும் தெரியுமா? ஏன்னா நீ அவ்ளோ அழகுன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பரவாயில்லையே! நீ ரொம்ப நல்ல பேயா இருக்கன்னு புகழ்ந்து தள்ளியிருப்பா. அடுத்த நாள் ஹீரோயின் நெறைய வேலை எல்லாமே தேடி பார்த்திருப்பா. ஆனா, அவளுக்கு கிடைச்சிருக்காது. நைட்டு உட்காந்து லேப்டாப்ல இந்த ரெஸ்யூம்லாம் ரெடி பண்ணுவாங்கல்ல வேலைக்காக, அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாளா, ரொம்பவே டயர்டா இருப்பா. இத பார்த்த ஹீரோக்கு மனசே கேட்காது. அவனே தன்னோட கையால ரெஸ்யூம் ரெடி பண்ணி குடுப்பானா, இத பார்த்தோனே ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ச்சே! நீ ரொம்ப ரொம்ப நல்ல பேய், தங்கமான பேய், எனக்கு உன்ன ரொம்ப புடிச்சிருக்குன்னு சொல்ல, அப்போ ஹீரோயின் வந்து அங்க சாப்பாடு எல்லாமே கொட்டியிருக்காளா, ஹீரோக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அவனுக்கு கிளீனாவே இருக்கணும். ஓசிடி ப்ராப்ளம்னு சொல்லுவாங்கல்ல. அவனுக்கு கிளீனா இல்லன்னா புடிக்கவே புடிக்காது. ஹீரோயின புடிச்சு திட்டி விட்டுருவான். "உனக்கு ஒழுங்கா சாப்பிட தெரியாதா? இங்க பாரு சாப்பிட்டுட்டு எல்லா இடத்தையுமே கிளீன் பண்ணுன்னு" சொல்லிட்டு திட்டிட்டு போயிருவானா. ஹீரோயின் உட்காந்து கத்த ஆரம்பிச்சுருவா. "இங்க பாரு, நீ நல்ல பேய்ன்னு சொன்னல்ல, அது என்னோட தப்பு தான். நீ ரொம்ப ரொம்ப கெட்ட பேய். உன்ன எனக்கு புடிக்கவே புடிக்காதுன்னு" கத்திட்டே இருப்பா. நைட்டு ஹீரோ நல்லாவே தூங்கிட்டு இருப்பானா, ஹீரோயின் பக்கத்துல போய், "இந்த ஹேண்ட்ஸமான பையன இன்னைக்கு சும்மா விடக்கூடாது. நான் நல்லா பக்கத்துல போய் ரசிக்க போறேன்னு" பக்கத்துல போய் ரசிச்சுட்டே இருப்பாளா, திடீர்னு நம்ம ஹீரோ வந்து சத்தம் குடுப்பான். "என்ன ரொம்ப நேரம் இங்கே தான் நிக்கிற? தள்ளி போன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு ரொம்பவே அசிங்கமா போயிரும். "ஆமா, நீ எப்ப முழிச்சேன்னு?" கேட்க, "அதுவா, உன்னோட வாயிலருந்து ஜொல்லு ஜொல்லா ஊத்துனியே, அப்பதான் நான் முழிச்சேன்னு" சொல்ல, இத கேட்டோனே ஹீரோயினுக்கு ஒரு மாரி ஆயிரும். "ரொம்ப பண்ணாதண்ணே, நான் ஒண்ணும் அவ்வளத்துக்குலாம் பாக்கல. சரி, மறுபடியும் உன்னோட பாடி எல்லாத்தையும் காமி, நான் பாக்க போறேன்னு" சொல்லிருவா. இத கேட்டோனே ஹீரோ கடுப்பாயி, "ஏய் நின்னு, உன்ன சும்மா விட மாட்டேன்னு" 2 பேருமே தொரத்தி தொரத்தி புடிக்க போவாங்களா, ஹீரோயின் என்ன பண்ணுவான்னா, அந்த வீட்ல இருந்து வெளிய போயிருவா. ஆனா, ஹீரோவால வெளிய போகவே முடியாது. இப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் தெரியுது. "ஓ! உன்னால இந்த வீட்ல இருந்து வெளிய வர முடியாதா? ஐ ஜாலி ஜாலி. நீ ரொம்ப கெட்ட பையன், கெட்ட பையன்னு" சொல்லிட்டு வெளிய இருந்து கிண்டல் பண்ணிட்டே இருப்பா. ஹீரோக்கு தான் கடுப்பாகும். அடுத்த நாள் ஹீரோயினுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதாவது அவள ஒரு பெரிய கம்பெனில இருந்து இன்டர்வியூக்கு கூப்ட்டுருப்பாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹீரோ கிட்ட, "பாத்தியா, நான் ஒரு பெரிய கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போக போறேன். ஜாலி ஜாலின்னு" சொல்ல, ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அடுத்த நாள் ஹீரோயின் நீட்டா கிளம்பி போறா. அப்பதான் ஹீரோ கிட்ட, "இங்க பாரேன், நீயே என்ன ரெடி பண்ணி விடுறியா? உனக்கு எவ்ளோ காசு வேணும்னு கேளு, நானே தரேன்னு" சொல்ல, அதுக்கு ஹீரோ, "இல்ல, நீ எனக்கு நெறையவே ஹெல்ப் பண்ணியிருக்க. இந்த தடவ நான் உனக்கு ஃப்ரீயாவே பண்ணி தரேன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. "உன்ன விட ஒரு அழகான பேய பார்த்ததே கிடையாது. நீ ரொம்ப ஹேண்ட்ஸமான பேயின்னு" புகழ்ந்து தள்ளிட்டே இருக்கா. இப்ப ஹீரோயினும் நீட்டா கிளம்பி ஆஃபீஸ்க்கு போறா. அப்ப திடீர்னு ஒரு பொண்ணு தெரியாத்தனமா காஃபிய கொட்டிட்டாங்களா, ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாமே அழுக்கா போயிருச்சு. ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப நான் எப்படி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான், அங்கருந்து ஒரு ஸ்கார்ஃப் பறந்து வருது. அதாவது ஹீரோ தான் மேஜிக் பண்ணியிருப்பான் போல இருக்கு. அது கையில கிடைச்சோனே, ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ல மாட்டிட்டு அப்படியே உள்ளக்க போவா. இன்டர்வியூ பண்றவங்க எல்லாருமே கேட்பாங்க, "என்னம்மா, உன்னோட ட்ரெஸ் அழுக்காயிட்டு போல இருக்கு. ஆனா அத எப்படி சமாளிச்சீங்கன்னு?" கேட்க, அவ சொல்வா, "நான் ஒரு ஸ்கார்ஃப வச்சு எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டேன்னு" சொல்ல, உடனே இன்டர்வியூ பண்றவங்க, "இங்க பாரும்மா, ட்ரெஸ்ஸ வந்து டிசைன் பண்ணும்போது நெறைய தப்புலாம் நடக்கும். இதே மாரியே சமாளிப்பியான்னு?" கேட்க, "ஆமா, இதே மாரி தான் சமாளிப்பேன். எந்த பிரச்சனையும் கம்பெனிக்கு வரவிட மாட்டேன்னு" சொல்ல, இன்டர்வியூ எடுத்தவங்களுக்கு ரொம்பவே புடிச்சிரும். "நீ செலக்டட்ன்னு" சொல்லிட்டாங்க. ஹீரோயினுக்கு அவ்ளோ சந்தோஷம். நேரா ஹீரோ கிட்ட போய் அவனோட கைய பிடிச்சிட்டு, "வா வா, எனக்கு வேலை கிடைச்சிட்டு நம்ம 2 பேருமே பேசலாம்ன்னு" சொல்லிட்டு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் சொல்லுவா, "என்னோட ஃப்ரெண்டுக்கு அடுத்து உன்ன தான் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? எனக்கு சொந்தக்காரங்கன்னு யாருமே கிடையாது. என்னோட ஃப்ரெண்டு தான் சின்ன வயசுலேருந்தே என்ன பார்த்துக்கிட்டா. ஆமா, நான் வந்து ஒரு அனாதை இல்லத்திலேருந்து தான் வளர்ந்தேன். அப்போ எல்லாருமே என்ன ரொம்பவே கொடுமைப்படுத்துவாங்கன்னு" ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பார்க்குறா. ஹீரோயின நெறைய குட்டி பசங்க, "நீ ஒரு அனாதைன்னு" சொல்லிட்டு ரொம்பவே கொடுமைப்படுத்தியிருப்பாங்க. அப்பதான் அவளோட ஃப்ரெண்டு வந்து காப்பாத்தியிருப்பா. நம்ம ஹீரோயினுக்கு அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் நெனச்சு பார்த்துட்டு, என்னோட ஃப்ரெண்டுக்கு அடுத்து உங்கள தான் ரொம்ப பிடிக்கும். நீயும் எனக்காக நெறையவே ஹெல்ப் பண்ணியிருக்க. தேங்க்ஸ்ன்னு சொல்ல, இத கேட்ட ஹீரோ, நானும் ஒரு அனாதை தான். ஆனா உன்னை மாரி நான் ரொம்ப கஷ்டப்பட்டது கிடையாது. கவலைப்படாத சரியா? இனிமே உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நான் ஹெல்ப் பண்றேன்னு ஒரு பட்டன கையில குடுத்துட்டு, ஒரு வேள உனக்கு ஏதாட்டும் ஆபத்து வந்துச்சுன்னா, இந்த பட்டன தூக்கி கீழ எறி. நான் அப்போ கண்டிப்பா உன் முன்னாடி வருவேன்னு சொல்ல, ஹீரோயின் அந்த பட்டன எடுத்துட்டு பக்கத்துல போய், "என்னடா நீ என்ன சீக்ரெட்டா லவ் பண்றியான்னு?" கேட்க, இவனுக்கு ஒரு மாரி பதட்டமாயிட்டு, "ச்சே! நான் எதுக்கு உன்னலாம் லவ் பண்ண போறேன்? நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு காரணமே, நீ டெய்லியுமே நைட்டு நைட்டு அழுதுட்டே இருப்பியே அதனால தான். அது மட்டும் இல்லாம பக்கத்து வீட்டுக்காரங்கலாம் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? இங்க என்ன ஒரு பொண்ணு பேய் இருக்கா? நைட் ஆனா அது கத்திட்டே இருக்குன்னு பேசுறாங்க. நீ ஒரு பேயான்னு?" சொல்ல, ஹீரோயினுக்கு கடுப்பாயிருது. "ச்சே! நீலாம் ஒரு மனுஷனே கிடையாது. நீ தான்டா பேய். நான் எதுக்கு பேயின்னு?" சொல்லிட்டு 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்களா, அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் புரியுது. ஆமா. என்ன பத்தி எல்லாத்தையுமே உன்கிட்ட சொல்லியிருக்கேன். உன்ன பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. நீ எங்கேருந்து வந்த? எதனால இறந்து போன? எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லு. நான் வந்து உனக்கு ஏதாட்டி ஹெல்ப் பண்ணுவேன்ல. அது மட்டும் நான் நெறைய கேள்விப்பட்டுருக்கேன். ஒருத்தங்க பேய் ஆனாங்கன்னா, அவங்க ஆசைப்பட்டது ஒண்ணு நிறைவேறாம இருக்கணும். "உனக்கு என்ன ஆசை இருக்குன்னு சொல்லு, நான் நிறைவேத்தி வைக்கிறேன்னு" சொல்ல, டக்குனு ஹீரோ மறைஞ்சு போயிருவான். ஹீரோயின் எல்லா இடத்துலயுமே தேடுவான். ச்சே! இவன் மறைஞ்சு போயிட்டானா? இருக்குன்னு சொல்லிட்டு, அடுத்த நாளும் ஹீரோக்காக வெயிட் பண்ணுவா. அவன் வரவே மாட்டான். ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இல்லையே, இவன பத்தி நான் நெறைய தெரிஞ்சுக்கணும். இவன் எப்படி செத்து போனான்னு தெரிஞ்சுக்கணும்னு, அடுத்த நாளே அந்த வீடு குடுத்த மேனேஜர் இருப்பாங்கல்ல, அந்த மேனேஜர் கிட்ட போய் அதாவது வீட்டு வாடகை வந்து மாசம் மாசம் கான்ட்ராக்ட்ட மாத்திட்டே இருக்கணும் போல இருக்கு. அதனால கான்ட்ராக்ட்ல சைன் போட போறாளா, அப்போ அந்த மேனேஜர் கிட்ட, "மேனேஜர் இந்த வீட்டோட பழைய ஓனர் யாரு? எதுக்காகன்னா, பக்கத்து வீட்ல எல்லார்ட்டயுமே கேட்டா, அந்த பழைய ஓனர் செத்து போயிட்டாங்களாமே! என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமான்னு?" கேட்க மேனேஜருக்கு ஷாக்கா இருக்கும். "அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அது மட்டும் இல்லாம, சில பேரு ஆர்வமா நெறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நெனைப்பாங்க. லாஸ்ட்ல அது அவங்களுக்கே கஷ்டமா போயிரும். வேண்டாமே!" அப்படின்னு சொல்லிட்டு மொறச்சிட்டே சொல்ல, ஹீரோயினுக்கு பதட்டமா இருக்கும். திடீர்னு அந்த மேனேஜர் சிரிச்சுக்கிட்டு, "சும்மா உன்ன ஏமாத்துனேன். அந்த வீட்டோட ஓனர் பேரு ஷென். அவரு ஏற்கனவே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். நீ அதெல்லாம் போட்டு மனச குழப்பிக்காத, சைன போடுன்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிருவாங்க. அதாவது அந்த வீட்டோட ஓனர் நம்ம ஹீரோ தான் போல இருக்கு. இப்ப ஹீரோயின் வீட்டுக்குள்ள போறா. அவளுக்கு ஒரு மாரி சத்தமா கேக்குது. அதாவது டோர் வந்து க்ளோஸா தான் இருக்கு. வெளிய என்ன சத்தம் கேக்குதுன்னா, "நான் உன்ன கொலை பண்ணாம விடமாட்டேன். நீ என்ன ஏமாத்திட்டல. உன்ன சும்மா விட மாட்டேன்னு" யாரையோ கொலை பண்ற மாரி சத்தம் கேக்குது. இவ திடீர்னு கதவு ஓப்பன் பண்றா. பார்த்தா எல்லாமே கனவு. இப்ப தூங்கி முழிச்சு, "என்னடா லைட் எல்லாமே ஆன் ஆகியிருக்கு. ஒரு வேளை ஹீரோ வந்திருப்பானோ?" அப்படின்னு சொல்லிட்டு வெளிய போய் தேடி பார்க்குறா. அங்க இன்னொரு செல்ஃப் வேற ஓப்பனா இருக்கும். அந்த செல்ஃப்குள்ள பாப்பா டைரி இருக்கும். என்னடா இந்த கபோர்ட் வந்து பூட்டி தானே இருந்துச்சு. இல்லையே! எனக்கு தெரிஞ்சு ஹீரோ தான் தொறந்து வச்சிருப்பான்னு நெனைக்கிறேன்னு சொல்லிட்டு, அந்த டைரிய எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறா. அந்த டைரியில ஒவ்வொரு வருஷமும் என்ன நடந்துச்சுன்னு போட்டிருப்பான். நம்ம ஹீரோ கேன்னு ஒரு பையனும் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க. 2 பேருமே இந்த வட்டிக்கெல்லாம் விடுவாங்கல்ல, அந்த மாரி தான் வேல பார்த்துருக்காங்க. அந்த கேங்கிற ஃப்ரெண்டு நல்லாவே வேல பார்த்துருக்கான். ஹீரோக்கும் அவன ரொம்ப ரொம்ப புடிச்சு போச்சு. இவன் என்ன பண்ணுவான்னா, மக்கள் கிட்ட இருந்து பணத்த வாங்கி, அத நெறைய பேருக்கு வட்டிக்கு விட்டு, மறுபடியும் மக்கள் கிட்டயே குடுக்குற மாரி, அதிகமான பணத்த குடுக்குற மாரி. அதே மாரி நெறையவே கே கிட்ட பணத்த குடுத்துக்கிறான். மக்களோட பணத்த தான் குடுத்துருக்கான். இந்த கே என்ன பண்ணான்னா, கொஞ்ச நாள் நல்லாவே பிசினஸ் நடத்திட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பணத்த எல்லாத்தையுமே ஆட்டை போட ஆரம்பிச்சிருக்கான். ஹீரோக்கு இது தெரிய வருது. உடனே ஹீரோ அந்த ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்குறான். "இந்த பாரு கே, இதெல்லாம் தப்பு விட்டுருன்னு" சொல்ல, அந்த கேயும் "என்ன மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் இப்படிலாம் செய்ய மாட்டேன்னு" சொல்லிட்டு மறுபடியும் அதே தப்பையே பண்ணிட்டு இருக்கான். உடனே ஹீரோக்கு கடுப்பாயிட்டு, இப்படி மக்கள் பணத்தெல்லாம் ஆட்டை போடுறானே, இதெல்லாம் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட்டா குடுக்கணும்னு அந்த ஃப்ரெண்டு கிட்டயும் ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு. அடுத்த நாள் கம்ப்ளைண்ட் குடுக்க போனதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கும்னா, நம்ம ஹீரோ இறந்து போயிருப்பான். இது எல்லாத்தையுமே படிச்சோனே ஹீரோயினுக்கு ஒண்ணு புரியுது. அப்போ கே தான் ஹீரோவ கொலை பண்ணியிருக்கா. இந்த கேன்னு வார்த்தை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன்னு யோசிச்சு பார்க்குறா. அதாவது இந்த வீட்ட வாடகைக்கு விட்டான்ல, அவனோட பேரு கெவினு. மேனேஜரோட பேராச்சே! அப்போ மேனேஜர் தான் ஹீரோவ கொலை பண்ணான்னு, அங்க அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது, அந்த சைடு ஹீரோ வந்து நிக்கிறான். இப்போ மட்டும் உனக்கு புரிஞ்சுச்சுல, நான் எதுக்காக இத சொல்ல வந்தேன்னா, என்ன பத்தி நீ எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட. தயவு செஞ்சு இனிமே அந்த மேனேஜர பார்க்க போகாத. நீ இன்னைக்கு காலையில கூட அந்த மேனேஜர பார்க்க போனல்ல, அவன் ரொம்ப ஆபத்தானவன். ப்ளீஸ் இந்த வீட்ட விட்டு போயிரு, என்ன விட்டும் போயிருன்னு சொன்னா, ஹீரோயினால அத ஏத்துக்கவே முடியல. "இங்க பாரு நல்லா கேட்டுக்கோ, நான் உன்ன விட்டு போக மாட்டேன். நீ அன்னைக்கு என்ன சொன்ன? நேத்து கூட என்கிட்ட சொன்னல்ல, நான் கண்டிப்பா உனக்கு ஏதாட்டும் பிரச்சனைன்னா வந்து நிப்பேன்னு. இப்போ உன்னோட பிரச்சனை எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் எப்படி உன்ன விட்டு போவேன்னு நெனைப்ப? கண்டிப்பா போக மாட்டேன்.
நான் கண்டிப்பா அவன பழி வாங்குவேன்னு சொல்ல, ஹீரோ நெறைய கெஞ்சி பார்க்குறான். ஆனா ஹீரோயின் முடியவே முடியாது. நான் உன்ன விட்டு எங்கேயுமே போக மாட்டேன்னு அடம் புடிச்சுட்டு இருக்க, ஹீரோக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹீரோ கேட்குறான், "சரி இப்ப என்ன பண்ண போறேன்னு?" அதுவா நான் ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கேன்னு அவ ஒரு பிளான் போடுறா. அடுத்த நாளே மறுபடியும் மேனேஜர பார்க்க போறா. மேனேஜர் கிட்ட போய், "மேனேஜர் எனக்கு கொஞ்சம் வட்டிக்கு பணம் கிடைக்குமான்னு?" கேட்க, இந்த மேனேஜருக்கு ஒரு மாரி ஷாக் ஆயிரும். "நான் எதுக்கு வட்டிக்கு உனக்கு குடுக்கணும்? யார் உன்கிட்ட சொன்னான்னு?" சொல்ல, உடனே ஹீரோயின், "அதுவா என்னோட வீட்டு பக்கத்துல உள்ளவங்க எல்லாருமே பேசுனாங்க. நீங்களும் அந்த வீட்டோட ஓனரும் பெஸ்ட் ஃப்ரெண்டாமே. 2 பேருமே வட்டிக்கு விட்டு தான் பணம் சம்பாதிச்சீங்கன்னு கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாம என்னோட வீட்ல ஒரு டைரி கிடைச்சுச்சு. அதுல கேன்னு ஏதோ ஒண்ணு எழுதியிருந்துச்சு. உங்க பேரும் கெவின் தானே? நீங்களா அந்த கேன்னு கேட்க, இவனுக்கு நடுக்கமாயிட்டு மனசுக்குள்ள அச்சச்சோ! நான் எப்படி அத அழிக்காம விட்டேன்? அந்த எவிடன்ஸ் மட்டும் இவ கையில கிடைக்கவே கூடாதுன்னு ஹீரோயின் கிட்ட அந்த டைரிய தொறந்து பார்த்தியான்னு கேட்க, இல்ல இல்ல மேல மட்டும் கேன்னு எழுதியிருந்துச்சு. நான் ஃபுல்லுமே படிக்கலன்னு சொல்ல, அதுக்கு அந்த ஆளும் சரி, சரி படிக்காத. அடுத்தவங்க டைரியெல்லாம் பார்க்குறது தப்பு சரியா? ஆமா உங்க வீட்ல ஏதாட்டு சத்தம் கேட்குதா? இந்த பேய் இருக்கிற மாரி ஏதாட்டு சத்தம் கேட்குதான்னு சொல்ல, ஹீரோயின் பயந்து போயிட்டா. ஐய்யயோ! பேயா? என்ன சொல்றீங்க மேனேஜர்? எங்க வீட்ல பேய் இருக்கான்னு கேட்க, உடனே மேனேஜர் இந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது போல இருக்கு. இல்ல அப்படிலாம் இல்ல. சும்மா தான் கேட்டேன். உனக்கு ஏதாட்டு சத்தம் கேட்டுச்சான்னு சொல்ல, ஹீரோயினும் நான் தூங்குனா எனக்கு எந்த சத்தமும் கேட்காது. இடியே விழுந்தாலும் நான் வந்து அப்படியே நல்லா தூங்குவேன் தெரியுமா? அதனால ஒரு வேள பேயே பக்கத்துல இருந்து சத்தம் குடுத்தாலும் எனக்கு கேட்காதுன்னு சொல்ல, மேனேஜர் வந்து, "அப்போ ஓகேம்மா நீ கெளம்புன்னு" சொல்லிட்டு அனுப்பி விடுறான். நைட்டு ஹீரோயின் தனியா வரும்போது, ஏதோ சத்தமா இருக்குது. பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ற மாரியே இருக்கு. பின்னாடி திரும்பி பார்க்குறேன். ஆனா அங்க யாருமே இல்ல. உண்மையா யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. முன்னாடி பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் புதுசா ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கால்ல, அந்த கம்பெனியோட டைரக்டர தான் பார்க்குறா. டைரக்டர் கிட்ட, "டைரக்டர் இங்க என்ன பண்றீங்கன்னு?" கேட்க, "அதுவா நான் வந்து என்னோட கசின பார்க்க வந்தேன். என்னோட கசினும் இங்கே தான் இருக்கான்னு" சொல்ல, ஹீரோயினும், "அப்படியா? அப்போ உங்க கசினுக்கு வந்து ஃபோன் பண்ணி வர சொல்லலான்னு" கேட்க, அந்த டைரக்டரும், "ஐயோ! நானும் கசினும் ரொம்ப நாளாவே சண்டை போட்டுட்டு இருக்கோம். அவங்க அப்பா, அம்மா எல்லாருமே அவன தேடிட்டு இருக்காங்க. அதனால தான் அவன பார்க்குறதுக்கு வந்தேன்னு" சொல்ல, ஹீரோயினும், "ஓகே வாங்க நம்ம 2 பேருமே போலாம். இங்க தான் நானும் இருக்கேன்னு" சொல்லிட்டு கூப்ட்டு போறா. லிஃப்ட்ல 2 பேருமே ஏறியாச்சு. அப்போ டைரக்டர் கிட்ட கேட்குறா. டைரக்டர் உங்க கசினோட வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க. நானே கூப்ட்டு விடுறேன்னு சொல்ல, அவனும் அட்ரஸ் சொல்றான். ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு. அப்படியே மேலேயும் கீழயும் பார்த்துட்டே இருக்கா. அந்த இடமும் வந்துட்டு. இப்போ ஹீரோயின் வந்து அப்படியே பார்த்து முடிச்சுட்டே இருக்கா. டைரக்டர் கேட்குறான் என்ன ஆச்சுன்னு. அது ஒண்ணும் இல்ல. நான் தான் இந்த ஃப்ளாட்ல இருக்கேன். வேற யாருமே இல்ல. நீங்க யார தேடி வந்தீங்க? உங்க கசினோட பேரு சொல்லுங்க. எனக்கு தெரியுதான்னு பார்ப்போம்ன்னு சொல்ல, டைரக்டரும் என்னோட கசினோட பேரு ஷென்னுன்னு சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு ஷாக்கு. என்னது ஷென்னா? சொல்லிட்டு அப்படியே முழிச்சுட்டு இருக்க. டைரக்டர் வந்து என்ன உனக்கு தெரியுமான்னு கேட்குறான். இல்ல இல்லன்னு சொல்லிட்டு உள்ளக்க போயிடுறான். அங்க ஹீரோ அழகா உட்கார்ந்திருக்கான். ஹீரோ கிட்ட போய் என்னடா உன்ன பார்க்க உன்னோட கசின் வந்தான்னு சொல்ல, ஹீரோ வந்து என்னது எனக்கு கசினா? எனக்கு கசின் யாருமே இல்ல. எனக்கு சொந்தக்காரங்களே இல்ல. நான் அனாதை சொல்லியிருக்கலான்னு சொல்ல, ஹீரோயினால நம்பவே முடியல. உடனே அந்த டைரக்டர் சொன்னது எல்லாமே ஞாபகம் வந்துச்சு. அதாவது இவனுக்கும் அந்த கசினுக்கும் சண்டைன்னு சொல்லியிருந்தான்ல, அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு, சண்டையால இப்படிலாம் சொல்லலாமான்னு பேசிட்டு இருக்கும்போது தான் கிச்சனுக்குள்ள ஒரு சத்தம் கேட்கும். உடனே ஹீரோயின் பயந்து போய், "டேய் என்னடா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? உன்னை மாரியே ஒரு பேய செட் பண்ணிட்டியா? எனக்கு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சு. உள்ளக்க பேய் தானே இருக்குன்னு" சொல்ல, ஹீரோ அத கேட்டுட்டு, லூசு மாரி ஒளராத" என்னன்னு யோசிச்சு பார்க்குறான். ஒருவேள அந்த கெவினோட வேலையா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அமைதியாவே இருக்கான். ஹீரோயின் கிட்ட சொல்லல. அடுத்த நாள் ஹீரோயின் ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் டைரக்டர் வந்து கேட்குறான், "என்னாச்சு ரொம்ப டயர்டா இருக்கன்னு?" கேட்க, "ஒண்ணும் இல்ல." "ஆமா டைரக்டர், உண்மையாவே உங்களுக்கு கசின் இருக்கா?" "இல்ல, நீங்க ஷென்னுன்னு ஒரு கசின தேடி பிடிக்க சொன்னீங்கல்ல, அவன் வந்து ஒரு அனாதையாமே. அவனுக்கு கசின்லாம் இல்லன்னு கேள்விப்பட்டேன்னு" சொல்ல, இந்த டைரக்டருக்கு வந்து ஒரு மாரி ஷாக்கா இருக்கு. "உனக்கு எப்படி தெரியும்? நீ வந்து ஷென்ன பார்த்துருக்கியான்னு?" கேட்க, "ஐயய்யோ! நான்லாம் பார்க்கல. கீழ வீட்டு ஆட்கள் எல்லாருமே சொன்னாங்க. இந்த தாத்தா, பாட்டிலாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட ஷென் பழக்கம் போல இருக்கு. அதான் கேட்டேன்." நீங்க தப்பா சொல்றீங்கன்னு சொல்ல, அதுக்கு இவனும் இல்ல, இல்ல. அது என்னோட கசின் தான். அவன் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு நெனைக்கான்னு சொல்லிட்டு, சரி நம்ம 2 பேருமே இன்னைக்கு டின்னருக்கு போலாமா? நான் வந்து உன்னோட கம்பெனியோட டைரக்டர் தானே, வா போலான்னு சொல்ல, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு, நைட்டு வந்து டின்னருக்கு போலான்னு போறாங்க. கார்ல ஏறலான்னு நம்ம ஹீரோயின் போக போறா. அப்பதான் அந்த கார்க்குள்ள ஏதோ ஒண்ணு பார்க்குறா. பார்த்து பயந்து போய் நேரா அந்த டைரக்டர் கிட்ட, "டைரக்டர் இன்னைக்கு வரல. என்னோட ஃப்ரெண்டோட பர்த்டே இருக்கு. நான் போயிட்டு வரவான்னு" சொல்ல, டைரக்டருக்கு டவுட் வருது. அது எப்படி இன்னைக்கு என் கூட டின்னருக்கு வரேன்னு சொல்லிட்டு திடீர்னு எங்கேருந்து ஃப்ரெண்ட்
ஃப்ரெண்டு வந்தான்னு சொல்ல, அப்போ ஹீரோயின் வந்து அந்த கார்ல ஒரு கீ செயின் தொங்குமா, அந்த கீ செயின பார்த்துட்டு, என்னோட ஃப்ரெண்டு கிட்டயும் இதே கீ செயின் இருக்கு. இத பார்த்தோனயே என்னோட ஃப்ரெண்டு ஞாபகம் வந்துட்டு, ப்ளீஸ் ப்ளீஸ் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு, ரொம்ப பயத்துல அங்கருந்து ஓடி போயிட்டா. வீட்டுக்குள்ள போய் ஹீரோ கிட்ட நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு சொல்ல போறா. ஆனா அங்க ஹீரோ இல்ல. ஏதோ சத்தம்லாம் கேட்குது. இவளுக்கு ரொம்ப பயமா இருக்கு. எல்லா இடத்துலயுமே போய் பார்க்குறா. அப்புறம் பாத்ரூம்குள்ள யாரோ பைப்பெல்லாம் தொறந்து விடுற சத்தம் கேட்குது. ஹீரோயினும் ரொம்ப பயந்து போய் டோர் எல்லாமே ஓப்பன் பண்றா. பைப் எல்லாமே தொறந்திருக்கா. அது எல்லாத்தையுமே பூட்டிட்டு கண்ணாடிய பார்க்குறா. அங்க ஃபுல்லும் கையால யாரோ இந்த பிளட்ட தேய்ச்சு வச்சா எப்படி இருக்கும்? அந்த மாரி ரொம்பவே பயங்கரமா இருக்கு. ஹீரோயின் பயத்துல ஓடி போறா. வெளிய வந்து ஹீரோ வந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறான். இத பார்த்தோன்னே ஹீரோயின் பக்கத்துல போய், "உனக்கு என்னாச்சு? எந்திரி எந்திரின்னு" சொல்ல, "இல்ல நீ என்ன விட்டு போயிரு. ப்ளீஸ் என்ன விட்டு போயிருன்னு" ஹீரோ கத்திட்டே இருக்கான். ஹீரோயினுக்கு புரியல. என்ன ஆச்சு சொல்லு சொல்லுன்னு சொல்ல, இவன் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் சொல்றான். அதாவது ஹீரோயின் வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு கெவினும் ஒரு மந்திரவாதியும் வந்திருப்பாங்க. இப்ப அந்த மந்திரவாதி வந்து ஒரு மந்திரத்த போட்டிருப்பான் கதவுக்கு வெளிய இருந்து. அந்த மந்திரவாதி கெவின் கிட்ட என்ன சொல்லியிருப்பான்னா, "நான் ஒரு மந்திரத்த போட்டிருக்கேன். இன்னும் 5 நாளுக்குள்ள அந்த பேய் செத்து போயிரும். அது மட்டும் இல்லாம, அந்த பேய் கூட யாரெல்லாம் இருக்காங்களோ, அந்த பேய் அவனே அறியாம நெறைய கெட்டது எல்லாமே செய்ய போது. சீக்கிரமாவே அந்த பொண்ணையும் அழிச்சிரும். நீ கூட அந்த பொண்ணு மேல டவுட் வந்துட்டு சொன்னல்ல, அந்த ஹீரோயினும் சேர்த்து அழிச்சிரும்னு" சொல்ல, இத கேட்டோனே கெவினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. இப்ப ஹீரோயின் இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட, "நான் உன்ன விட்டு போக மாட்டேன். இங்கே தான் இருப்பேன். கண்டிப்பா அவன சும்மா விட மாட்டேன்னு" சொல்ல, ஹீரோ எவ்வளோ கெஞ்சி கேட்குறான், "ப்ளீஸ் என்ன விட்டு போயிருன்னு. என்ன சொன்னாலும் சரி நான் கண்டிப்பா போக மாட்டேன்னு" சொல்லிட்டு ஹீரோ கூடயே உட்காந்துருக்கா. அடுத்த நாள் காலையில 2 பேருமே சாப்பிட உட்காந்துருக்காங்க. ஹீரோ தான் சமைச்சு குடுக்குறான். ஹீரோயின் சாப்பிட்டு பார்த்துட்டு, "என்னடா உப்பா இருக்குன்னு" கேட்க, ஹீரோவும் சாப்பிட்டு பார்க்குறான். "எங்க உப்பா இருக்கு? நல்லா தானே இருக்குன்னு" சொல்ல, "இல்ல இல்ல ரொம்ப உப்பா இருக்குன்னு" ஹீரோயின் சொல்லிட்டே இருக்கா. ஆனா, ஹீரோவோட கண்ணு எல்லாமே மாறுது. "நான் தான் சொல்றேன்ல, இது உப்பா இல்லன்னு. உன்னால சாப்பிட முடியுமா? முடியாதான்னு" கோவத்துல சொல்ல, இப்பதான் புரியுது. இவனோட உடம்புல இருந்த அந்த தீய சக்தி எல்லாமே வருதுன்னு. ஹீரோயின் வந்து, "ஆமாமா நல்லா இருக்குன்னு" சொல்லிட்டு சாப்பிட முயற்சி பண்றா. ஹீரோ அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லவனா ஆயிடுறான். "என்ன மன்னிச்சிடுன்னு" சொல்ல, ஹீரோயின் ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. இப்போ உன்னோட உடம்புல இருக்க தீய சக்தி தானே எல்லாமே பண்ணுது. நான் பார்த்துக்கிறேன்னு கோவத்துல கெவினுக்கு ஃபோன் அடிக்கிறா. "எங்க வீட்ல ஒரு பிரச்சனை. வந்து ஹெல்ப் பண்ண முடியுமான்னு" சொல்ல, கெவினும் அங்க வரான். வந்து கிச்சனுக்குள்ள வேலை பார்த்துட்டு இருப்பானா, அப்பதான் ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறா. "நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல, வீட்ல ஏதாட்டும் சத்தம் கேட்குதான்னு. இப்பலாம் ரொம்ப சத்தம் கேட்குது. இந்த கிச்சன்ல ஏதோ சத்தம் கேட்குது. முக்கியமா அந்த பாத்ரூம்குள்ள எவ்வளோ சத்தம் கேட்குது தெரியுமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் உள்ளக்க போய் பாருங்கன்னு" சொல்ல, இவனும் பயத்துல உள்ளக்க போய் பார்க்குறான். பார்க்கும்போது யாரோ கண்ண குத்தி விட்ட மாரி இருக்கு. அவன் குடுகுடுன்னு வெளிய வரானா, அங்கருந்து செல்ஃப் இவன் மேல விழுந்து, கம்பெல்லாம் விழுந்து, நல்லா அடிபட்டுட்டு ஒரு கண்ண வேற குத்தி வச்சுட்டான். இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட, "இங்க இருக்கிறது நல்லதில்ல. நீயும் எங்கேயாட்டும் சேஃபான பிளேஸ்க்கு போன்னு" சொல்லிட்டு கீழ ஒரு ஃபோட்டோ பார்க்குறேன். யாருன்னு பார்த்தா, நம்ம ஹீரோவோட ஃபோட்டோ தான். பார்த்தோன்னே பயத்துல வெளிய போயாச்சு. இப்போ இந்த கெவின் வந்து தனியா ஹாஸ்பிட்டல் போய் ஒரு ஆள்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கான். "நீ சொன்ன மாரி தான் எல்லாமே செஞ்சேன். இப்ப அந்த ஷென் வந்து ஆவியா வந்து என்ன பயம் காட்டுறான். இப்ப என்ன பண்ணேன்னு" சொல்ல, இது எல்லாத்தையுமே கேட்டு அந்த ஆள் வந்து என்ன சொல்றான்னா, "ஏய் லூசு மாரி பேசாத என்ன. எனக்கு என்னவோ அந்த பொண்ணு மேல டவுட் இருக்கு. அந்த பொண்ணுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சுட்டுன்னு நெனைக்கிறேன். அது எப்படி கீழ தானா ஷென்னோட ஃபோட்டோ வரும்? இவ தான் ஏதோ பண்ணி வச்சிருக்கான்னு" சொல்ல, இப்பதான் இவனுக்கு எல்லாமே புரியுது. ஓ! இந்த பொண்ணு பண்ண வேல தானான்னு சொல்லிட்டு அந்த பாஸ் கிட்ட கேட்குறான், "இப்ப என்ன பண்ணேன்னு?" அவனும் ஒரு ஐடியா குடுக்குறான். பேசாம அந்த பொண்ண கொலை பண்ணிருன்னு சொல்ல, இவனும் ஏதேதோ பிளான் போட்டுட்டு இருக்கான். இங்க ஹீரோயின் வீட்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவ சத்தம் போட்டு கூப்பிட்டுட்டே இருக்கா. ஹீரோக்கு காதுலே விழ மாட்டிக்கி. அவன் அது பாட்டுக்கு உட்கார்ந்துட்டே இருக்கான். என்னடான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல போய் என்ன ஆச்சுன்னு கேட்க, அவனோட கண்ணு எல்லாமே மாறுது. "இங்கேருந்து தள்ளி போறியா இல்லையா? ப்ளீஸ் என்னை விட்டு போயிரு போயிருன்னு" சொல்லிட்டே இருக்கான். ஆனா ஹீரோயின் விடாம, "டேய் என்னடா ஆச்சு? சொல்லு சொல்லுன்னு" சொல்ல, ஹீரோவோட கண்ணு இன்னுமே ரெட் ஆயிடுச்சு. நேரா ஹீரோயினோட கழுத்த புடிச்சு, "நான் தான் சொல்றேன்ல போ போன்னு, உன்னால கேட்க முடியாதான்னு" சொல்லிட்டு போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டான். ஹீரோயினால மூச்சு விடவே முடியல. அதுக்கப்புறம் தான் ஹீரோ நார்மல் ஆகுறா. "என்ன மன்னிச்சிடு. ப்ளீஸ் என்ன விட்டு போயிரு. என்னால என்னையே அடக்கிக்க முடியலன்னு" சொல்ல, ஹீரோயின் "என்னால போக முடியாதுன்னு" சொல்லிட்டே இருக்கா. உடனே ஹீரோ டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிக்கான். "இது என்னோட வீடு தானே போன்னு" சொல்ல, அதுக்கு ஹீரோயின், "அப்படியா இது உன்னோட வீடா? இங்க பாரு நானும் வாடகை கொடுத்துருக்கேன். நான் இங்கே தான் இருப்பேன். உன்னோட விஷயத்துல தானே நான் தலையிடக்கூடாது. நான் தலையிட மாட்டேன். போய் தொலைன்னு" சொல்லிட்டு கோவமா ரூம சாத்திட்டா. அந்த இடத்துலயே நம்ம ஹீரோ மயக்கம் போட்டு விழுறான். அப்படியே மறைஞ்சும் போறான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் ரூம்குள்ள உட்காந்து மேக்கப்லாம் போட்டுட்டு இருக்கா. வெளிய சத்தம் கேக்குது. "டேய் ஷென் நீ தானே? சரி சரி வா உன்னை மன்னிச்சிட்டேன்னு" சொல்லும்போது
யாருமே சத்தம் கொடுக்கல. இவ ரொம்ப பயந்து போயிட்டா. இல்ல, இல்ல இங்க ஏதோ தப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டு தன்னோட லேப்டாப்ப எடுக்குறா. தன்னோட ஃப்ரெண்டுக்கும் மெசேஜ் அனுப்புறா. "இங்க பாரு, என்னோட ரூம் முழுக்க கேமரா எல்லாமே இருக்கு. நான் தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இங்க ஏதோ தப்பா நடக்கிற மாரி இருக்கு. ஒருவேளை எனக்கு ஏதாட்டும் ஆயிட்டானாலும், நீ இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட குடுக்கணும். கண்டிப்பா இவங்க எல்லாரையுமே ஜெயில்ல அடைக்கணும்னு சொல்லிட்டு, ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு, தன்னோட லேப்டாப்ல வீட சுத்தி கேமரா அட்டாச் பண்ணியிருப்பாள்ல, அத எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கா. பார்க்கும்போது தான் அங்க கெவின் வந்திருக்குது தெரியுது. கெவின் வந்தோனே இவ ரொம்ப பயந்துட்டே போறா. அப்ப யாரோ கதவு தட்டுறாங்க. உடனே தொறக்குறாளா, "கெவின் இங்க என்ன பண்றேன்னு" சொல்ல, கெவின் வந்து ஏன் உனக்கு எல்லாமே தெரியும் தானே நடிக்காதன்னு சொல்லிட்டு அப்படியே அவனை தோல்ல போட்டு தூக்கிட்டு போகும்போது ஏற்கனவே ஹீரோ சாப்பிடும்போது ஒரு பட்டன் மாதிரி கையில கொடுத்தான்ல உனக்கு என்னைக்காட்ட ஆபத்து வரும்போது இதை கீழே போட்டு நான் வருவேன்னு தூக்கிட்டு போகும்போது கை தவறி அது கீழே விழுந்துருது. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ வந்து காணாம போனான்ல, மறுபடியும் அதே இடத்துல கண் முழிச்சு பார்க்குறான். ஹீரோயின் கிட்ட சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே தேடுறான். அங்க ஹீரோயின் இல்ல. அப்பதான் கீழ அந்த பட்டன் விழுந்திருக்கத பார்க்குறான். பார்த்த உடனே அத எடுத்துட்டு வெளிய போலான்னு பார்க்குறான். ஆனா அந்த கதவுல தான் மேஜிக் எல்லாமே பண்ணியிருக்காங்கல்ல, இவனால போகவே முடியல. அந்த கதவுல கைய வச்சாலே அவன் கை எல்லாமே நெருப்பா கொதிக்குது. இருந்தாலும் பரவால்ல ஹீரோயின எப்படியாட்டும் காப்பாத்தணும்னு அந்த கதவு எல்லாத்தையுமே தொறந்துட்டு அங்கருந்து வெளிய போறான். அதே சமயம் இங்க ஹீரோயின கடத்தி வச்சிருக்கான்ல கெவின். கெவின் பக்கத்துல போய், "ஏய் மயக்கம் போட்ட மாரி நடிக்காத எந்திரி. எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு ஷென்ன பத்தி தெரியும் தானேன்னு" கேட்க ஹீரோயின் எதுவுமே தெரியாம, "இல்ல நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன எதுக்கு கடத்தி வச்சிருக்கன்னு" அப்பாவி மாரி கேட்கிறா. கெவின் நம்புற மாரி இல்ல. "ஓ! நீ உண்மைய சொல்ல மாட்டியா? சரி. மொதல்ல நான் உன்ன கெடுத்துடுறேன். அதுக்கப்புறம் நான் உன்ன கொலை பண்றேன்னு" சொல்லிட்டு அப்படியே கிஸ் குடுக்கலான்னு பக்கத்துல போகும்போது, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். ஹீரோ அந்த கெவின போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு நேரா ஹீரோயினோட கட்ட எல்லாத்தையுமே அவுக்குறானா, கட்ட அவுக்கும்போது எப்படினாலும் கெவினால பார்க்க முடியும் தானே. கெவின் சிரிச்சுட்டே ஒரு விஷயத்த சொல்றான். "நீயே வந்து என்னோட பிளான்ல மாட்டிக்கிட்டியா? உன்ன கொல்றதுக்காக தான் இந்த பிளான் எல்லாமே போட்டு வச்சிருக்கேன். இங்க பாத்தியா? இங்க ஒரு மந்திரம் வந்து நான் போட்டு வச்சிருக்கேன். இந்த மந்திரத்துக்குள்ள நீ எவ்ளோ நேரம் இருக்கிறியோ, அவ்ளோ சீக்கிரம் நீ செத்து போகப் போற. சீக்கிரம் சீக்கிரம் காப்பாத்து. அதுக்குள்ளயே செத்து போயிருவேன்னு" சொல்ல, இத கேட்ட ஹீரோயினுக்கு கஷ்டமாயிரு. "ப்ளீஸ் என்ன விட்டு போயிருன்னு" ஹீரோவ தள்ளி விட்டுட்டே இருக்கா. ஆனா ஹீரோ வந்து, "இல்ல நான் உன்ன விட்டு போகவே மாட்டேன். நான் கண்டிப்பா உன்ன காப்பாத்துவேன்னு" எல்லா கட்டையும் அவுத்து விட்டுட்டு, "இங்க இருந்து போ. நான் கண்டிப்பா அந்த கெவின கொலை பண்ணாம வரமாட்டேன்னு" சொல்ல, ஹீரோயின் என் கூடயே வந்துடுன்னு அடம் பிடிக்கிறா. "இல்ல என்ன நம்பு நான் கண்டிப்பா உயிரோட வருவேன். ப்ளீஸ் என்ன விட்டு போன்னு" சொல்லிட்டு ஹீரோயின அனுப்பி வச்சுட்டு அந்த கெவின போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். ஆனா கெவின் சிரிச்சுட்டே நிக்கிறானா. உடனே ஹீரோ தன்னோட கையில தண்ணி மாரி வச்சிருக்கான். அத எடுத்து கெவின் மேல ஊத்திட்டான். கெவின் சிரிக்கிறான். இந்த தண்ணி என்ன என்ன பண்ண போதுன்னு சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோ பையில இருந்து லைட்டர் எடுக்குறான். "நான் உன் மேல ஊத்துனது தண்ணி நெனச்சியா? பெட்ரோலு. இன்னைக்கே நீ சாகப் போறேன்னு" சொல்லிட்டு அந்த லைட்டர எடுத்து போட்டுட்டானா, அந்த இடமே வெடிச்சு போச்சு. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அழுதுட்டே இருக்கா. "ப்ளீஸ் ஷென் வெளிய வா, வெளிய வான்னு" சொல்ல, அங்க ஹீரோ வந்து ரொம்ப அடிபட்ட மாரி வெளிய வரானா. இத பார்த்துட்டு ஹீரோயின் அப்படியே கட்டி புடிச்சுட்டு, "நீ நல்லா தானே இருக்க. ப்ளீஸ் என்ன விட்டு போயிறாத, போயிறாதன்னு" சொல்லிட்டே இருக்கா. ஆனா ஹீரோவால இருக்க முடியல. அவளோட கண்ணீர் எல்லாத்தையுமே தொடச்சு விட்டுட்டு, "இங்க பாரு, நீ அழக்கூடாது. நான் போனாலும் அழக்கூடாதுன்னு" அங்கருந்து அப்படியே மறைஞ்சு போயிருவான். ஹீரோயின் உட்காந்து அழுதுட்டே இருப்பா. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாளா, அங்க தான் ஃப்ரெண்ட் இருப்பா. ஃப்ரெண்டு ஓடி போய் கட்டி புடிச்சுட்டு, "நான் பயந்துட்டேன் தெரியுமா? நீ நல்லா தானே இருக்க? அந்த வீடியோ பார்த்து நான் எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமான்னு" பேசிட்டே இருக்கா. அப்பதான் போலீஸ் வந்து எல்லாத்தையுமே சொல்றாங்க. "நீங்க சொன்ன மாரியே அந்த கெவின வந்து புடிச்சாச்சு. அவனுக்கு நெறைய இடத்துல காயம் பட்டிருக்கு. இனிமே வெளியவே வர முடியாதுன்னு" சொல்லிட்டு கையெழுத்து எல்லாமே வாங்குறாங்க. 2 பேருமே வீட்டுக்கு போயாச்சு. அப்பதான் ஃப்ரெண்டு ஓடி வந்து சொல்றா, "உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த கெவின் உன்ன மட்டும் கடத்தலையாம். அவன் ரொம்ப கெட்டவனாம். நெறைய இடத்துல வட்டிக்கு விட்டு மக்கள எல்லாத்தையுமே ஏமாத்தியிருக்கான் தெரியுமா? அது மட்டும் இல்லாம ஷென்னுன்னு ஒருத்தன கொலை பண்ணியிருக்கான்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்கும்போது அழுகையா வந்துரும். எனக்கு ஏற்கனவே தெரியும். என்னோட வீட்ல ஒரு பையன் இருக்கான்னு சொன்னேன்ல, அவன் ஷென் தான் சொல்லிட்டு நேரா அந்த வீட்டுக்கு ஓடி போய் பார்க்க போறா. ஆனா வீட்ல யாருமே இருக்க மாட்டாங்க. ஹீரோயின் எல்லா இடத்துலயுமே நம்ம ஷென்ன தேடிட்டே இருப்பா. அப்பதான் அவனோட நினைவுகள் எல்லாமே வந்துட்டு வந்துட்டு போகும். நம்ம ஹீரோ ஒரு நாள் சேர்ல உட்காந்துருப்பான். ஹீரோயின் பக்கத்துல போய் இந்தா காஃபின்னு குடுப்பாளா? ஹீரோ வந்து பரவாயில்லையே காஃபிலாம் குடுக்குற. உன்ன நெனச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லிட்டு காஃபிய குடிப்பான். ரொம்ப சூடா இருக்குமா, "அடி பாவி ஒரு பேயையே கொலை பண்ண பார்த்துட்டல்லன்னு" சொல்ல, அதுக்கு ஹீரோயின் சிரிச்சுட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ மட்டும் சேர்ல உட்காந்துருக்க. நான்லாம் சேர்ல உட்கார வேண்டாமான்னு" சொல்லிட்டு புடிச்சு தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல உட்காந்துருப்பா. இதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு ரொம்பவே சோகமா அந்த சேர்ல உட்காருவாளா.
பின்னாடி ஏதோ இருக்கிற மாரி இருக்கும். உடனே பின்னாடி பாப்பா, அங்க ஒரு டைரி இருக்கும். என்னடா இந்த டைரி புதுசா இருக்கு, நான் பார்த்ததே கிடையாதுன்னு எல்லாத்தையுமே வாசிச்சு பாப்பா. ஹீரோ என்ன எழுதியிருப்பான்னா, இன்னைக்கு எங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு வாடகைக்கு வந்திருக்கா. அந்த பொண்ணு நானும் ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டோம். அவ பாதி வாடகை காசும், நான் பாதி வாடகை காசும் குடுக்கப் போறோம். முக்கியமா எல்லாத்துலயுமே பாதி பாதி தான். கரண்ட் பில்லு எல்லாத்துலயுமே நாங்க பாதி தான் குடுப்போம். இன்னைக்கு நான் வந்து குப்பைய தூக்கி போட்டேன்னா, அவ வந்து தூக்கி போடல. அதனால அவ தான் எனக்கு நெறைய காசு தரணும்னு ஒவ்வொரு பில்லா எழுதி வச்சிருப்பானா. இதெல்லாம் பார்த்த ஹீரோயின், ச்சே! இவன் ரொம்ப கெட்ட பேயா இருக்கான். எல்லா பில்லையுமே எழுதி வச்சிருக்கான். பரவால்ல, பரவால்ல. இன்னும் என்னதான் எழுதி வச்சிருக்கான்னு நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அடுத்த பேஜ பார்ப்பாளா, பார்க்கும்போது பரவால்ல. அவ வந்து காசே குடுக்கலனாலும் நான் இனிமே குடுக்க போறேன். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு எழுதி வச்சிருப்பானா, இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அழுக அழுகையா வரும். அடுத்த பேஜ் திருப்புவா, அது உள்ளக்க ஒரு பெண்டன்ட் மாரி இருக்கும். பெண்டன்ட்ட பார்த்தோன்னே, இது என்னோட பெண்டன்ட் ஆச்சே! இங்க எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பார்ப்பா. அதாவது மொதல்ல இந்த வீட்டுக்கு எப்படி வந்திருப்பான்னா, வீடு வாடகைக்கு விட போடன்னு போர்டு எல்லாமே எழுதி வச்சிருப்பாங்கல்ல. அதில தான் இந்த வீட பார்த்துருப்பா. அங்க உள்ள ஒரு பொண்ணுகிட்ட இந்த வீடு கிடைக்குமான்னு கேட்க, அந்த பொண்ணு பயத்துல, "இல்ல, இல்ல இந்த வீடு வேண்டாம். இந்த வீட்டுக்கு நெறைய பேர் வாடகைக்கு வந்திருக்காங்க. ஆனா வந்து 3 மாசத்துல ஓடி போயிருவாங்க. இங்க ஏதோ பேய் இருக்குங்கிறாங்க, பூதம் இருக்குங்கிறாங்க. எதுக்கு வேண்டான்னு சொல்ல." ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு, "அப்படியா? சரி வேண்டான்னு போவாளா?" அவ கழுத்துல இதே பெண்டன்ட் தான் போட்டிருப்பா. அந்த பெண்டன்ட்ல இருந்து ஒரு வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சத்த பார்த்துட்டு, ஒருவேளை இந்த வீடு தான் எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுதுன்னு அந்த அக்கா கிட்ட, "பரவால்ல நானே இந்த வீட்டுக்கு வாடகைக்கு போறேன்னு" சொல்லிட்டு வந்திருப்பா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ இந்த பெண்டன்ட் கீழ விழும்போது எடுத்து வச்சிருப்பான் போல இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழுகையா வரும். அத எடுத்து கழுத்துல போட்டுட்டு ரொம்பவே அழுவா. அடுத்த நாள் சாப்பாடு எல்லாமே செஞ்சுட்டு மனசுக்குள்ள என்ன நினைப்பான்னா, இவ்ளோ நாளும் இந்த வீட்ல என் கூட ஒரு பையன் இருந்தான். இந்த பையன் இருந்தது என்ன தவிர யாருக்குமே தெரியாது. அவன எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் இல்லாதது எனக்கு மட்டும் தான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஐ மிஸ் யூடா. சீக்கிரம் வந்துடுன்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட ஆரம்பிப்பா. ஹீரோ எப்படிலாம் சாப்பிடுவானோ, அதே மாரி அவனுக்கும் பிளேட் எல்லாமே வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஹீரோவ வந்து புதைச்சு வச்சிருப்பாங்கல்ல, அந்த கல்லறைக்கு முன்னாடி உட்காந்து அழுவா. "இங்க பாரு நீ எனக்கு நெறையவே செஞ்சிருக்க. இனிமே நீ மறுபடியும் பறந்து வந்தா நான் கண்டிப்பா உனக்கு நெறைய பண்ணணும். நான் உனக்காக நெறைய செஞ்சு தரணும். ப்ளீஸ் என்கிட்ட வந்துடுன்னு" சொல்லிட்டு ரொம்பவே அழுவா. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்குள்ள போய் எல்லார் முன்னாடியுமே ப்ராஜெக்ட் எல்லாமே செஞ்சு காமிப்பா. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்ல வேலை பார்க்கும்போது, அங்க தான் இந்த டைரக்டர் வருவான். டைரக்டர் வந்து, "என்ன மேடம் நல்லா இருக்கீங்களா? உங்கள பார்க்கவே முடியல. சரி அன்னைக்கு நான் டின்னருக்கு கூப்பிட்டேன்ல, நீங்க கூட உன்னோட ஃப்ரெண்டு பர்த்டேன்னு ஓடி போயிட்டீங்க. சரி இன்னைக்காட்டு போலாமான்னு?" கேட்க ஹீரோயினுக்கு பயம் வந்துரும். எதுக்காகன்னா ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பார்ப்பா. அன்னைக்கு கார்ல இவ என்னத பார்த்துருப்பான்னா, டைரக்டர் வந்து யாருக்கு ஃபோன் பண்ணியிருப்பான்னு தெரியுமா? இந்த கெவினுக்கு தான் ஃபோன் பண்ணியிருப்பான். இத பார்த்தோன்னே ஹீரோயின் அங்கருந்து ஓடி போயிருப்பா. இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் நெனச்சு பார்த்துட்டு, இவனுக்கும் கெவினுக்கும் என்ன தொடர்பு இருக்கும்? சரி, சரி வேண்டாம். நான் உன் கூடலாம் டின்னருக்கு வரலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போவாளா? அப்பதான் டைரக்டர் கைய புடிச்சுட்டு, "எனக்கு நல்லாவே தெரியும். நான் கெட்டவன்னு கண்டுபிடிச்சிட்டியா? நானும் கெவினும் கசின்னு கண்டுபிடிச்சிட்டியான்னு?" கேட்க இப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது. அப்ப நீயும் கெவினும் சொந்தக்காரங்களா? நான் கெவின வந்து போலீஸ்கிட்ட புடிச்சு குடுத்துட்டேன். அதனால தானே நீ என்ன பழிவாங்க வந்தன்னு சொல்ல, உடனே டைரக்டர் சிரிச்சுக்கிட்டு, "என்ன நெனச்சிட்டு இருக்க? அந்த கெவின் செத்தாலும் சாகட்டும். நான் எதுக்கு அவனுக்காக பழி வாங்கணும்? நீ என்ன நெனச்சிட்டு இருக்க? ஷென்ன கொலை பண்ணது கெவின் நெனைக்கிறியா? கெவினும் நானும் சேர்ந்து தான் கொலை பண்ணோம். அது மட்டும் இல்லாம, கெவின் எல்லா பணத்தையும் என்கிட்ட தான் குடுத்தான். நாங்க 2 பேருமே சேர்ந்து தான் ஷென்ன கொலை பண்ணோம்னு சொல்ல, இவளுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. அங்கருந்து தப்பிச்சு ஓட பாக்காளா? ஆனா இந்த டைரக்டர் விடுற மாரியே இல்ல. "எங்க ஓடி போற? உன்ன சும்மா விட மாட்டேன்னு" சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு போக முயற்சி பண்றான். போகும்போது நம்ம ஹீரோயின் கழுத்துல ஒரு பெண்டன்ட் போட்டிருந்தால்ல, அது கீழ விழுந்துருது. இத பார்த்த டைரக்டர், "என்ன இது ரொம்ப உனக்கு முக்கியமா? இது உனக்கு தரமாட்டேன்னு" அவள அப்படியே தூக்கிட்டு அவளோட வீட்ல போய் கட்டி போட்டான். கட்டி போட்டுட்டு, "இங்க பாரு, இந்த வீட்ல நெறைய டைரி இருக்குன்னு சொன்னேன்ல, சீக்கிரம் அந்த டைரி எல்லாத்தையுமே எனக்கு எடுத்து தான்னு" சொல்ல, ஹீரோயின் தரவே மாட்டேன்னு அடம் புடிக்கிறா. உடனே அந்த பெண்டன்ட்ட எடுத்துட்டு, "இங்க பாரு நீ தரமாட்டல்ல, இத போட்டு உடைக்க போறேன்னு" டம்முன்னு போட்டு உடைக்கிறானா. ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிருச்சு. முழிச்சு பார்க்குறா. அவளோட கையில இருந்த கட்டு எல்லாமே அவுந்து போயிருக்கு. என்னடா நடக்குதுன்னு சுத்தி முத்தி பார்க்குறா. அங்க யாருமே இல்ல.
அப்பதான் யாரோ கதவு தொறந்து வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஹீரோயினுக்கு அவ்ளோ சந்தோஷம். "நீ வந்துட்டியான்னு" சொல்லிட்டு ஓடி போய் கட்டி புடிச்சுட்டே இருக்கா. ஹீரோ புடிச்சு தள்ளி விட்டுட்டு, "நீ எப்படி என்னோட ரூம்குள்ள வந்த? நீ யாருன்னு?" கேட்க, ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. மறுபடியும் கட்டி புடிச்சுட்டு, "உன்னோட உடம்பு எப்பவுமே சில்லுன்னு தானே இருக்கும். இன்னைக்கு என்ன ரொம்ப ஹாட்டா இருக்கு. எப்படி ஹாட்டா இருந்துச்சுன்னு?" சொல்ல, "ஆமா, நான் உயிரோட தானே இருக்கேன். செத்து போனா தானே என்னோட உடம்பு சில்லுன்னு இருக்கும். நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு?" ஹீரோ கேட்பான். உடனே ஹீரோயினுக்கு இப்பதான் எல்லாமே புரியுது. அதாவது இவ டைம் டிராவல் பண்ணி வந்திருப்பா. நம்ம ஹீரோ சாகுறதுக்கு முன்னாடி வந்திருப்பா போல இருக்கு. மறுபடியும் ஹீரோவ கட்டி புடிச்சுட்டு, "ப்ளீஸ் என்ன விட்டு போயிறாத. நான் உன்னை எவ்ளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமான்னு?" சொல்லிட்டு அழுதுட்டே இருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து உட்கார வச்சு பேசுவான். "நீ யாருன்னு?" கேட்க, இவ எல்லாத்தையுமே சொல்லுவா. ஆனா ஹீரோவால நம்பவே முடியாது. "ஏய் பொய் சொல்லாதன்னு" சொல்ல, ஹீரோயினும், "உனக்கு என்னலாம் பிடிக்கும்னு நான் சொல்லவா? நீ வந்து எல்லாத்தையுமே சுத்தமா வச்சுப்ப. உனக்கு மழைன்னா ரொம்ப பிடிக்கும். கரெக்டான்னு?" கேட்க, ஹீரோவும் அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, "ஆமா, எல்லாத்தையுமே கரெக்ட்டா சொல்றேன். நீ இவ்வளோ நாள் என்ன ஃபாலோ பண்ணியிருக்க. அதனால தானே கரெக்ட்டா சொல்றேன்னு" சொல்ல, "இல்ல இல்லன்னு" தலைய ஆட்டிட்டே இருக்கா. அப்பதான் யாரோ கதவு தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா இந்த கெவின் தான் உள்ளக்க வந்திருப்பான். ஹீரோயின் கெவின பார்த்து ரொம்பவே பயந்து போயிருவா. அவ ரொம்ப நடுங்கிட்டே இருக்கும்போது, கெவின் வந்து என்ன கேட்பான்னா, "டேய் மச்சான், இந்த பொண்ணு யாருடா?" "ஆ, தெரிஞ்சு போச்சு. உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் தானேன்னு?" கேட்க, ஹீரோ இல்லன்னு சொல்லிருவான். கெவினால நம்பவே முடியாது. "டேய் பொய் சொல்லாத. அது உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் தானேன்னு" பக்கத்துல போவானா, ஹீரோயின் பயத்துல பின்னாடி போயிட்டே இருப்பா. உடனே கெவின், "என்னாச்சு? என்ன பார்த்தா என்ன உனக்கு பூதம் மாரியா இருக்கு? இல்லன்னா பேய் மாரி இருக்கா? உன்ன கடிச்சு சாப்பிட்டுருவேனா? என்கிட்ட வான்னு" சொல்ல, அப்பதான் ஹீரோ கெவினோட கைய புடிச்சுட்டு, "முதல்ல வந்த விஷயத்த பத்தி பேசுன்னு" சொல்ல, கெவினும் சொல்ல ஆரம்பிப்பான். "நான் தான் அன்னைக்கு நெறைய பணம் கேட்டேன்ல, சீக்கிரம் தான்னு" சொல்ல, உடனே ஹீரோயினுக்கு கடுப்பாயிடுது. "என்ன பணம்டா குடுக்க? எல்லாத்தையுமே ஏமாத்துறதுக்காக தானே? நீயும் உன்னோட கசினும் சேர்ந்து ஏமாத்தணும்னு ட்ரை பண்றீங்க. கண்டிப்பா நடக்காதுன்னு" சொல்ல, இவனுக்கு ஒண்ணுமே புரியல. மனசுக்குள்ள, இந்த பொண்ணுக்கு எப்படி என்னோட பிளான் எல்லாமே தெரியும்? இல்ல இல்ல, இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் இவன் கேட்றக்கூடாதுன்னு ஹீரோ கிட்ட, "டேய் மச்சான், அந்த பொண்ணு என்ன ஒளறிட்டு இருக்கு? நான் எவ்ளோ நல்லவன்னு உனக்கு தெரியாதா? அந்த பணத்த குடுன்னு" சொல்ல, ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு, "இல்லடா, இன்னைக்கு வேண்டாம். இன்னொரு நாள் தரேன்னு" சொல்ல, கெவினுக்கு கடுப்பாகுது. "என்னடா, நான் சொன்னத நம்ப மாட்டியா? அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது. அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் நம்புறேன்னு" சொல்ல, அதுக்கு ஹீரோ, "டேய் கெவின், நான் தான் உனக்கு தரேன்னு சொல்லிட்டேன்ல, இங்கேருந்து போன்னு" சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். அப்போ ஹீரோயின் ஹீரோவோட கைய புடிச்சுட்டு, "ஷென் ஷென், ப்ளீஸ் ஷென், நானும் உன் கூடவே இருக்கனே. எனக்கு போறதுக்கு எங்கேயுமே இடம் கிடையாது. உன் கூடயே இருக்கேன்னு" சொல்ல, இவன் ஓகே சொல்லிட்டான். அப்பதான் ஹீரோயின் பக்கத்துல போய், "அந்த கெவின நம்பாத. அவன் ரொம்ப மோசமானவன் தெரியுமான்னு?" கேட்க, "எனக்கு தெரியும். நான் உன்ன நம்புறேன்னு" சொல்லிருவானா. ஹீரோயினுக்கு ஷாக்கு. "எப்படி நீ நம்புனன்னு?" கேட்க, "அதுவா, நீ வந்து கெவின் கிட்ட நீயும் உன்னோட கசினும் தப்பானவன்னு சொல்லும்போது அவனோட முகமே மாறிச்சு. அவன்கிட்ட ஏதோ ஒண்ணு தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்னு" சொல்ல, இப்போதான் ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. "கவலைப்படாத, நான் இந்த தடவ கண்டிப்பா உன்ன காப்பாத்துவேன். உன்ன சாக விட மாட்டேன்னு" ரொம்ப சந்தோஷமா சொல்லுவாளா. இத பார்த்த ஹீரோக்கு சிரிப்பு வந்துரும். "என்னடா, நீ எப்ப பார்த்தாலும் பேயா இருக்கும்போது என்ன பார்த்தா சிரிக்கிற, இப்போ சிரிக்கிற, என்னாச்சுன்னு?" கேட்க, உடனே ஹீரோ பக்கத்துல போய், "இங்க பாரு, கீழ ஒரு குட்டி பையன் உன்னை மாரியே பேசுவான். உன்ன பார்க்கும்போது அவன பார்த்த மாரியே இருக்குன்னு" சொல்ல, இத கேட்டோனே ஹீரோயினுக்கு வெட்கம் வந்துரும். "ஓ, நான் குட்டி பையன் மாரி அழகா இருக்கனா? என்ன புகழ்ந்து தள்ளாதன்னு" சொல்ல, ஹீரோ பார்த்துட்டு, இவ என்ன லூசா இருப்பாளோன்னு அங்கிருந்து போயிட்டான். அதே மாரி இங்க கெவினுக்கு வந்து டென்ஷன் ஆயிரும். கெவின் தன்னோட கசின் டைரக்டர போட்டு அடி அடின்னு அடிப்பான். "டேய், எல்லாத்துக்குமே நீ தானே காரணம். எல்லா பிளானையும் நீயே போடுவியா? ஆனா அந்த பிளான எல்லாத்தையுமே உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட சொல்லிட்டியா? அவ என்ன பண்ணான்னு தெரியுமா? அவ எல்லாத்தையுமே ஷென் கிட்ட சொல்லிட்டான்னு" சொல்ல, இவனுக்கு ஒண்ணுமே புரியல. கேர்ள் ஃபிரெண்டா? நான் எங்கடா கேர்ள் ஃபிரெண்ட் வச்சிருக்கேன்னு சொல்ல, கெவின் வந்து அங்க எல்லாத்தையுமே நடந்த விஷயத்த சொல்றான். இத கேட்டோனே அந்த டைரக்டர், "இல்ல, அந்த பொண்ணு என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கிடையாது. ஆனா அந்த பொண்ணுக்கு எப்படி இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சுச்சுன்னு தெரியல. ஆனா நம்ம சீக்கிரமாவே பிளான எல்லாத்தையுமே முடிக்கணும்னு" சொல்ல, இவனும் ஓகேன்னு சொல்லிட்டான். அதே மாரி வீட்ல நம்ம ஹீரோயின் ஆசை ஆசையா ஹீரோக்காக சமைச்சு குடுக்குறா. ஆனா அது எல்லாமே தீஞ்சு போயிருக்கும் போல இருக்கு. ஹீரோ சாப்பிட்டு பார்த்துட்டு, "ஆ, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குன்னு" மனசுக்குள்ள, "அடிப்பாவி! இந்த சாப்பாடு கூட உனக்கு ஒழுங்கா செய்ய தெரியலன்னு" பார்த்துட்டே இருக்கான். அப்பதான் ஹீரோயினும், "குடு அந்த சாப்பாட, நானும் சாப்பிட்டு பார்க்குறேன்னு" சாப்பிட்டு பார்த்துட்டு, ஐயய்யோ! சாப்பாட மனுஷன் சாப்பிட முடியல. வா வா, நம்ம இதாட்டு பீர் அடிக்கலான்னு சொல்லிட்டு 2 பேருமே குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் நல்லா குடிச்சிட்டு போதையில, "இங்க பாரு, இனிமே நீ என்னை விட்டு போகக்கூடாது சரியா? ஒரு தடவ போனதே என்னால தாங்கிக்க முடியலன்னு" பக்கத்துல போய், "நீ என்ன 2 2ஆ தெரியிற? அதே மாரி இது வந்து உன்னோட ஆவி, இது வந்து நீ கரெக்ட்டா? சரி,
இது உன்னோட ஆவி தானே, நான் கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணிக்கிறேன்னு கிஸ் குடுக்க போவா, அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவா. ஹீரோ தான் தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வச்சுட்டு, அவன் பாத்ரூம்ல போய் கண்ணாடிய பார்த்து பேசிட்டு இருப்பான். என்ன பேசுவானா, "என்ன மன்னிச்சிடுடி, நான் உன்ன விட்டுட்டு போனதுக்கப்புறம் நீ இவ்ளோ அழுதியா? இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா உன்ன விட்டுட்டு போயிருக்க மாட்டேன்னு" ஒரு மாரி சோகமாவே இருக்கான். அதாவது இவனுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு போல இருக்கு, நடிச்சிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயின் போதையிலேயே, "ஏய் நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நீ வந்து பேயா இருக்கும்போதும் 1 மணிக்கு எந்திரிச்சு குளிப்ப, இப்பவும் 1 மணிக்கு எந்திரிச்சு குளிக்கிறியான்னு?" கேட்க, ஹீரோ திரும்பி பார்த்துட்டு, "நல்லா பாரு, நான் எங்க குளிக்கிறேன்னு?" கேட்கா, "ஆமால்ல, நீ குளிக்கல. சரி சரி, நீ குளிக்கிறியோ குளிக்கலையோ, சீக்கிரம் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு பெட்ரூம்க்கு வா, நம்ம 2 பேருமே சேர்ந்து பேசலான்னு." அப்படியே போக போறாளா, ஹீரோ கைய புடிச்சுட்டு, "இங்கேயே எதுனாலும் சொல்லுன்னு" சொல்ல, இவ பக்கத்துல போய் கிஸ் குடுக்கலான்னு போகும்போது, அப்படியே வாந்தி எடுத்துருவா. இவனுக்கு டென்ஷன் ஆயிரும். அப்படியே காத்து காத்துன்னு அடுத்த நாள் ஹீரோயின் நிறைய கேமரா எல்லாமே வாங்கி வச்சிருப்பா. ஹீரோ பக்கத்துல போய், "எதுக்காக இவ்வளோ கேமரான்னு?" கேட்க, "அதுவா, இன்னும் 2 நாள்ல அந்த கெவின் உன்னை கொலை பண்ண வருவான். அதுக்குள்ளேயே நம்ம சீக்கிரமாவே அவனை பிடிச்சாகணும். அதனால தான் இத்தனை கேமராவும் மாட்டி வச்சிருக்கேன். நம்ம 2 பேருமே பாதுகாப்பா இருக்கணும்னு" சொல்ல, ஹீரோ இதை கேட்டுட்டு, "இங்க பாரு, கேமரா எல்லாமே மாட்டிடலாம். ஆனா வரும்போது குளிச்சுட்டு வா. எனக்கு நீட்டா இல்லைன்னா பிடிக்கவே பிடிக்காதுன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு கடுப்பாயிருது. ச்சே, இவனோட ப்ராப்ளம் தான் என்னது, எப்போ பார்த்தாலும் நீட்டு நீட்டுன்னு இருக்கான்னு சொல்லிட்டு கத்திட்டே இருப்பாளா. நைட்டு வந்து ஹீரோயின், "டேய் ஷென், என்னடா சத்தம்னு வெளியே வருவா. அப்பதான் இந்த கெவினும் டேரக்டரும் அங்கே கத்தியை வச்சுட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோவும் போட்டு அடி அடின்னு அடிச்சிருப்பாங்க. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு நேராக ஷென் கிட்ட, "ஷென், நீ நல்லா தானே இருக்கன்னு" சொல்ல, அங்கே சுற்றி உள்ளவங்க எல்லாருமே, முக்கியமாக கெவின் வந்து ஷென் கிட்ட, "சீக்கிரம் இந்த பத்திரத்தில் வந்து சைனை போடு, இல்லைன்னா அவ்வளோதான், எல்லா பணமும் எனக்கு வந்தே ஆகணும்னு" சொல்ல, ஹீரோயின் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டே இருப்பா. ஆனால் ஷென் வந்து, "எனக்கு நீ தான் முக்கியம், இந்த பணம் எதுவுமே முக்கியம் இல்லைன்னு" சொல்லிட்டு அந்த பத்திரத்தை வாங்கி சைன் போட போவானா, போட்டுருவான். கரெக்டா அங்க போலீஸ் சத்தம் எல்லாமே கேட்கும். இது கேட்டதுக்கப்புறம் கெவினும் அந்த டைரக்டரும், "ஓ, போலீஸ்க்கே கூப்பிட்டீங்களா? உங்கள சும்மா விட மாட்டோம். கண்டிப்பா கொலை பண்ண போறோம்ன்னு" கத்திய வச்சு குத்த போவாங்க. கரெக்டா நம்ம ஹீரோ வந்து புடிச்சிருவானா. அப்போ ஒரு ரவுடி பையன் கம்பிய வச்சு ஹீரோவோட முதுகுலயே அடிச்சிருவான். அந்த இடத்துலயே ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்துருவான். இறந்தும் போயிருவான். ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அழுதுட்டே இருப்பாளா. திடீர்னு முழிச்சு பார்க்கும்போது, மறுபடியும் கடந்த காலத்துக்கே போயிருவா. அதாவது ஹீரோ இறக்குறதுக்கு முன்னாடி. அதாவது ஹீரோ டோர தொறந்து உள்ளக்க வருவான்ல, அதே இடத்துக்கு போயிட்டா. முழிச்சு பார்த்துட்டு, அங்க டைம் எல்லாத்தையுமே பார்க்குறா. "ஓ, நான் மறுபடியும் கடந்த காலத்துக்கு வந்துட்டேனா? இப்ப தானே ஹீரோ கதவு தொறப்பான். இல்ல இல்ல, இங்க நான் இருக்கக்கூடாது. தடவ நான் இங்க இருக்கும்போது கெவின் எல்லாத்தையுமே பார்த்து தான் பிளான் எல்லாமே சொதப்பிட்டு, நான் கண்டிப்பா ஹீரோவ காப்பாத்துவேன்னு" குடுகுடுன்னு அங்கேருந்து ஓடி போயிட்டா. அதுக்கப்புறம் இந்த கெவின், டைரக்டர் எங்கெல்லாம் போறாங்களோ, அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி என்னென்ன பண்றாங்க எல்லாத்தையுமே வீடியோவா எடுத்துட்டே இருக்கா. திடீர்னு பின்னாடி திரும்பி பார்த்தா, அந்த டைரக்டரும் கெவினும் கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறாங்க. "நீ யாரு? எதுக்காக 1 மாசமா எங்க பின்னாடி தொடர்ந்து வந்துட்டே இருக்க? என்ன பிளானுன்னு?" கேட்க, ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. "அதுவா, உங்களுக்கு ஷென் தெரியுமா? ஷென் வந்து என்னோட அண்ணா தான்னு" சொல்ல, இருந்தாலும் கெவின் நம்ப மாட்டேங்கிறான். "என்னது, ஷென்னோட தங்கச்சியா நீ? யாரை ஏமாத்தணும் பார்க்குற? ஷென்னே ஆனாத, பொய் சொல்லாதன்னு" சொல்ல, அதுக்கு ஹீரோயின், "நான் வேணும்னா ஃபோன் பண்ணி காட்டவா? இங்க பாருங்க, என்னோட அண்ணா கிட்ட இருந்து நிறைய பணம் வாங்கியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த பணத்தை எல்லாத்தையுமே வாங்குறதுக்காக தான் இங்க வந்தேன். எனக்கு கொஞ்சம் பணம் தருவீங்களா மாட்டீங்களான்னு?" கேட்க, கெவினும் டைரக்டரும் கொஞ்சம் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சரி சரி, ஒருவேளை ஷென்னுக்கு ஃபோன் பண்ணிட போறா, தங்கச்சி தானே, பணம் எல்லாத்தையுமே கொடுத்துடலான்னு கெவின் சொல்றான். "இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு உங்களுக்கு பணத்தை ரெடி பண்ணி தரேன்னு" சொல்ல, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு, "அம்மாடியோ, ஒரு வேளை தப்பிச்சிட்டோம். 10 மணிக்கு இந்த பணத்தை ரெடி பண்ணி தரான்னா, கண்டிப்பா அதுக்கு முன்னாடியே ஹீரோவ கொலை பண்ண போறான். நான் எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும்னு" சொல்லிட்டு இவ ஒரு பிளான் பண்றா. அதே மாரி ஃபர்ஸ்ட்டு கெவின் நம்பிட்டான். ஆனா டைரக்டர் தான் நம்ப மாட்டேங்கிறான். "இல்ல இல்ல, ஷென்னுக்கு வந்து தங்கச்சியே கிடையாது. இவ வந்து பொய் சொல்லிட்டு போறா. நம்ம பிளான் எல்லாத்தையுமே தடுக்கணும்னு நினைக்கிறா. இங்க பாரு, இன்னைக்கு 10 மணிக்கு தானே அவன போட்டு தள்ளணும்னு நினைச்சோம். இன்னைக்கு 8 மணிக்கே அவன போட்டு தள்ளணும்னு" இவங்க பிளான மாத்திர்றாங்க. நைட் ஆயிருச்சு. முதல்ல கெவின் ஹீரோவோட வீட்டுக்கு போய், "இங்க பாரு, எனக்கு நிறைய பணம் தேவைப்படுது மச்சான். ப்ளீஸ் எனக்கு நிறைய பணம் தான்னு" கேட்க, ஆனா ஹீரோ தரவே முடியாதுன்னு சொல்லிட்டே இருக்கான். ஆனா கெவின் விடுற மாதிரியே இல்ல. "நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே, தரமாட்டியான்னு?" கேட்க, "இங்க பாரு, நீ நிறையவே பணம் ஆட்டைய போட்டுட்ட, தர முடியாதுன்னு" சொல்லிட்டே இருக்க. உடனே கெவினுக்கு கடுப்பாயிட்டு கத்திய வச்சு குத்த போறானா, கரெக்டா ஹீரோ வந்து புடிச்சு சண்டைலாம் போட்டுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு போலீஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. ஹீரோயினும் அங்க ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கா.
அப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பார்க்குறா. அதாவது ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பான்னா, இந்த எல்லா எவிடன்ஸையும் போலீஸ் கிட்ட போய் குடுத்துருப்பா. 1 மாசமா ஃபாலோ பண்ணியிருப்பாள்ல, அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட குடுத்துட்டு, இந்த கெவினும், டைரக்டரும் ரொம்ப கெட்ட பசங்க. கண்டிப்பா ஷென்ன கொலை பண்ண வருவாங்க. நீங்க தான் ஏதாட்டும் பண்ணணும்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் இந்த போலீஸ் எல்லாருமே ஹீரோவ காப்பாத்த போயிருப்பாங்க. இப்ப ஹீரோவும் தப்பிச்சுட்டான். திடீர்னு ஹீரோயின் முழிச்சு பார்த்தா, மறுபடியும் நிகழ்காலத்துக்கே போயிட்டா போல இருக்கு. ஹீரோயினோட கையெல்லாம் கட்டி வச்சிருந்தான்ல அந்த டைரக்டர். அந்த சீன தான் காமிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் முழிச்சு பார்த்துட்டு, "நான் இப்ப எங்க இருக்கேன்? என்னோட கை எல்லாமே கட்டி வச்சிருக்காங்க. நான் கூட ஹீரோவ காப்பாத்துனனே! அப்ப எல்லாமே கனவா?" அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறா. டைரக்டர் வந்து, "உன்ன சும்மா விட மாட்டேன். அந்த டைரி எங்க இருக்குன்னு சொல்லிரு. இங்க பாத்தியா இந்த பெண்டன்ட். இந்த பெண்டன்ட் உனக்கு ரொம்ப உயிர் இல்ல. இத போட்டு உடைக்க போறேன்னு" அந்த பெண்டன்ட்ட போட்டு உடைக்கிறான். ஆனா எதுவுமே ஆகல. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அழுகையா வருது. ஆனா இப்ப இந்த டைரக்டர் வந்து, "உன்ன சும்மா விட மாட்டேன். நீ அந்த டைரிய தரமாட்டிக்கலன்னு" கத்திய வச்சு குத்தப் போறானா, அப்பதான் அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். ஹீரோ வந்து அந்த டைரக்டர் கிட்ட, "என்னோட இடத்த என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இவ்ளோ அழுக்கா ஆக்கி வச்சிருக்கீங்கன்னு" கேட்க, ஹீரோயினுக்கு இப்பதான் எல்லாமே புரியுது. அப்ப ஹீரோ உயிரோட தான் இருக்கான். கண்டிப்பா அவனுக்கு என்னெல்லாம் ஞாபகம் இருக்காது. என்ன மறந்திருப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா இருக்க, அப்பதான் டைரக்டர் ஹீரோயினோட கழுத்துல கத்திய வச்சுட்டு, "இங்க பாத்தியா? இவ கிட்ட வராத. வந்தன்னா நான் கண்டிப்பா கொலை பண்ணிருவேன்னு" சொல்ல, ஹீரோ வந்து, "அவ யாருன்னே தெரியாது. நீ கொலை பண்ணாலும் பண்ணிக்கோன்னு" சொல்லிட்டு அமைதியாவே இருப்பானா, டைரக்டர் ஹீரோயின கொலை பண்ண போவான். உடனே ஹீரோயினோட கைய புடிச்சு இழுத்துருவான். இழுத்துட்டு, "உனக்கு ஒண்ணும் ஆகலையேன்னு" கேட்க, டைரக்டர் வந்து, "டேய் எதுவுமே தெரியாதுன்னு சொல்ற, அவளுக்கு சப்போர்ட்டா இருக்க, பரவால்ல. இன்னைக்கு உன்ன கொல்லாம விடமாட்டேன்னு" சொல்லிட்டு சண்டை போடுவானா, இந்த தடவ ஹீரோ நல்லாவே சண்டை போடுவான். போட்டு அடி அடின்னு அடிப்பான். அப்பதான் இந்த டைரக்டர், "இங்க பாரு, இங்க 4 பேர் தான் இருக்காங்கன்னு நெனைக்கிறியா? இன்னும் நெறைய பேர் இருக்காங்கன்னு" சொல்ல, உடனே ஹீரோ சிரிச்சுட்டு, "எனக்கு எல்லாமே தெரியும். கீழ வந்து ஒரு 5 பேர் இருக்காங்க. அவனுங்கள தானே சொல்ற? அவங்க எல்லாருமே அடிச்சு போட்டு தான் மேல வந்தேன்னு" சொல்ல, டைரக்டருக்கே ஷாக்கு. இவனுக்கு எப்படி எல்லாமே தெரியும்னு முழிச்சு பார்த்துட்டே இருக்கான். அப்பதான் ஹீரோயின் கிட்ட, "இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம். என்னோட கசின் கெவின் செத்ததுக்கும் நீ தான் காரணம். எல்லாத்துக்குமே நீ தான் காரணம்னு" சொல்ல, ஹீரோயின் வந்து நல்லா கெட்ட வார்த்தையில திட்டிருவா. "ஆமாடா, நான் தான் காரணம். நீ ரொம்ப நல்லவன் தானே! நான் உன்னையும் சும்மா விட மாட்டேன்னு" சண்டை புடிச்சுட்டே இருக்க, அங்க போலீஸ் வந்துருவாங்க. போலீஸ் எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிருவாங்க. ஹீரோயின் ஓடி போய் ஹீரோவ கட்டி புடிச்சுட்டு, "நீ வந்துட்டியா? நீ நல்லா தானே இருக்க?" அப்படின்னு சொல்லி அழுதுட்டே இருக்க, ஹீரோ நினைப்பான், "என்னடா! நான் காணாம போனதுக்கு அப்புறமும் அழுதுட்டே இருக்கா, நான் கிடைச்சதுக்கு அப்புறமும் அழுதுட்டே இருக்கா. ஏய் உனக்கு என்னதான் ஆச்சு?" நீ அழுகுறத பார்த்து எல்லாருமே, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட, "இங்க ஒரு பேய் இருக்குன்னு நினைச்சிருவாங்க. சைலன்ட்டா இருன்னு" சொல்ல, ஹீரோயின் கேட்பா, "ஆமா, நீ உண்மையாவே என்ன மறந்துட்டியா? அந்த டைரக்டர் கிட்ட கூட நீ என்ன மறந்துட்டேன்னு சொன்னியே, உண்மையாவான்னு?" கேட்க, ஹீரோ வந்து, "ச்சே! இந்த உலகத்துல நான் யாரனாலும் மறந்து போவேன். உன்னை எப்படி மறந்து போவேன்? நான் சும்மா நடிச்சேன்னு" சொல்லிட்டு கட்டி பிடிச்சுட்டே இருக்கான். ஹீரோயினுக்கு புரியல. அவ நெனச்சு பார்க்குறா, ஆமா, நான் கடந்த காலத்துல இவன காப்பாத்த போகும்போது, இவன் என்ன பார்த்ததும் கிடையாது. அதே மாரி கெவின் எல்லாருமே கெட்டவங்கன்னே இவனுக்கு தெரியாதே! இப்ப எப்படி கரெக்ட்டா இவனுக்கு தெரிஞ்சுச்சு? இல்ல, ஏதோ நடந்திருக்குன்னு ஹீரோ கிட்ட, "டேய் நீ உயிரோட தானே இருக்கன்னு" கேட்க, ஹீரோ கட்டி பிடிச்சிட்டு, "இங்க பாரு, என்னோட உடம்பு சில்லுன்னா இருக்கு. நல்லா ஹீட்டா தானே இருக்கு. நான் உயிரோட தான் இருக்கேன். நீ லூசு மாரி பேசாத. இனிமே நான் உன் கூட தான் இருக்க போறேன்னு" சொல்ல, ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு, "ஆமா, நீ உயிரோட தான் இருக்க. சரி, நீ எப்படி உயிரோட வந்த? என்னை பத்தி எல்லாமே உனக்கு எப்படி தெரிஞ்சுச்சுன்னு" கேட்க, அதுக்கு ஹீரோ, "இங்க பாரு, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். நீ எனக்காக இவ்ளோ ஹெல்ப் பண்ணியிருக்கியே, ஒருவேளை நீ என்ன லவ் பண்றியா? இல்ல சும்மா பாவமா இருக்குன்னு ஹெல்ப் பண்ணியான்னு" கேட்க, இவ யோசிச்சு பார்த்துட்டு, அதுவான்னு சொல்லிட்டு சோகமாகறா. உடனே ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு. "நீ என்ன லவ் பண்ணல தானேன்னு" அங்கேருந்து கிளம்ப போறானா, ஹீரோயின் கைய பிடிச்சிட்டு, "ஒரு நிமிஷம் நின்னுடா. எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். நான் உன்ன லவ் பண்றேன். உன்ன ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன். உன்ன புடிச்சதுனால தான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு" சொல்ல, இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. "அப்படியா? அப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு" கேட்பான். "கண்டிப்பா நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு" சொல்ல, ஹீரோ அப்படியே பக்கத்துல போய் கட்டி பிடிச்சு கிஸ் கொடுக்க ஆரம்பிச்சுருவான். 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணிட்டு கிஸ் குடுத்துட்டே இருக்க, அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. "டேய் டாபிக்க சேஞ்ச் பண்ணாத. முதல்ல நீ எப்படி உயிரோட வந்தன்னு சொல்லுன்னு" சொல்லிட்டே இருக்க, உடனே ஹீரோ திரும்பி பார்த்துட்டு, "சொல்லணும் தான். ஆனா இந்த தடவ சொல்ல மாட்டேன் சரியா? ஆடியன்ஸும் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். சரி ஆடியன்ஸ், இங்க பாருங்க. இந்த படத்துல 2வது சீசன் வரும். 2வது சீசன்ல என்ன நடந்துச்சுன்னு உண்மைய சொல்றேன். பாய்ன்னு ஹீரோவும் பாய் சொல்லிருவான். நானும் பாய் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூவி உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இவ்ளோ நேரம் பொறுமையா இந்த மூவிய பார்த்ததுக்கு. பாய்.